தெளிதல். அவினேஷ் பிரதர் வசனத்தை சொன்னார், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் எப்படி வருதுன்னு தான் அந்த வசனம் சொல்றீங்க. புரிஞ்சுக்கிற விதம் ஞானம் தான் வேதத்தை புரிஞ்சுக்கிற விதம். அவர் ரூபன் பிரதர் சொன்னாரு, அவர் வந்துட்டு எதை எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவு தான் ஞானம் அப்படின்னு சொல்றாரு. வேற என்ன சொல்றீங்களா? நான் நினைக்கிற பெண்களுக்கும் நிறைய ஞானம் இருக்கு, அதனால உங்களுக்கும் தெரியும். சொல்லுங்க. ஏன்னா வந்துட்டு most of the women they are thinking they are too smart and too wise. ரொம்ப பெண்கள் நினைக்கிறாங்க நாங்க எங்க கண்ணனை விட ரொம்ப ஞானம் உள்ளவங்க, ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப நல்லது. மேபி யூ ஆர் இன்டெலிஜென்ட் but you are the wise person or not, you have to know. நீங்க ஞானம் உள்ளவங்களா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனா அநேக பெண்கள் நினைக்கிறாங்க என் கண்ணவனோட நான் ரொம்ப ஞானம் உள்ளவங்க, இது எப்படி செய்யாதையா அது அப்படி செய்யாதேன்னா டிராபிக் போலீஸ் மாதிரி என்ன செய்வாங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுவும் ஒரு விசேஷமான ஞானம் தான். புருஷன் எவ்வளோ பெரிய மேதாவியா இருந்தாலும் எவ்வளோ பெரிய படிப்பாளியா இருந்தாலும் மனைவி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பான். இது ஒரு வித்தியாசமான ஞானம். ஞானத்தையே கண்ட்ரோல் பண்ற ஒரு மகா பெரிய ஞானம் தான் பெண்கள். இல்ல பெண்களுக்கு ரொம்ப ஞானம் இருக்கு. சொல்லுங்க, ஞானம்னா என்ன? स्त्रियां भी बता सकते हैं, आपको भी पता है कि कैसा ज्ञान के बारे में हस्बैंड को कैसे आप कंट्रोल करते हैं, करना है वो करना है, तो आप भी बता सकते हो। क्या बुद्धि का मतलब क्या? यार சொல்றீங்க, யாரா சொல்லுங்க. कोई भी बता सकते हो. சொல்லுங்க. நாம கற்றுக்கொண்டதோ இல்ல தெரிந்து கொண்டதோ மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் போதோ இல்ல கற்றுக்கொள்ளும் போது அதை ஞானம் சொல்லுவாங்க. நாம கற்றுக்கொண்டதை வெளிப்படுத்தும் போது ஞானம் என்று சொல்லுகிறார். देखो जो हम सीखते हैं और हम जब दूसरे को बताते हैं उसको बुद्धि बोलते हैं. குணசேகர் சிஸ்டர் சொல்லுங்க, நீங்களே கை தூக்குறீங்க. சொல்றீங்களா? ஓகே. வேற என்ன சொல்றீங்களா? எல்லாருக்கும் தெரியும் ஆனா பயப்படுறீங்க. எல்லாரும் தெரிஞ்சோம், எத்தனை முறை தியானித்து இருக்கிறோம், எத்தனை முறை வேதத்தை வாசித்து இருக்கிறோம். பயப்படக்கூடாது. நம்மளுடைய சமூகத்துல நம்ம சொல்லணும், தெரிந்தது தைரியமா சொல்லுகிற அளவுக்கு நமக்கு போல்ட்னஸ் நமக்கு வேணும். देखो बोल सकते हैं, डरने का नहीं, प्रभु के सम्मुख में बोल सकते हैं. சரி, ஞானம்னா என்னன்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைங்க கண்டிப்பா அறிந்து கொள்ள வேண்டும். तो बुद्धि का मतलब क्या? प्रभु के बच्चों आवश्यकता जानना है. அறிவை நம்ம ஓடி ஓடி தேடி அதை என்ன செஞ்சுக்கிறோம், சம்பாதிக்கிறோம். देखो ज्ञान हम ढूंढ के जाके ढूंढते हैं. உலக பிரகாரமாக நம்ம अनेक காரியங்களை சுற்றி திரிந்து வந்து பணம் கொடுத்து கூட என்ன செய்கிறோம், ஃபீஸ் கட்டிக்கிறோம், அறிவை பெற்றுக் கொள்கிறோம். देखो हम ज्ञान को जाके संसार में जाके पैसे को देकर हम सीख के हम ज्ञान को पाते हैं. அப்படி பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? देखो ऐसे हम पैसा को देके चीज को देके बुद्धि को हम ले सकते हैं क्या? வேதத்தின் அடிப்படையில் நம்ம சில காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். देखो बाइबल के वचन के अनुसार हम ज्ञान करने वाले हैं. ஞானம் என்பது வெறும் அறிவு அல்ல. देखो बुद्धि का मतलब ज्ञान नहीं, அது தேவனுக்கு பயந்து वो प्रभु के डर से அவருடைய வார்த்தைப்படி வாழ்ந்து परमेश्वर के वचन के अनुसार हमें जीना है. நல்லது மற்றும் கெட்டதை பிரித்து எடுத்து பார்ப்பதுதான் ஞானம். देखो जो गलत जो सही है वो हम अलग करके जो हम चलते हैं उसी को எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி என்ன செய்யணும், அதை அனலைஸ் பண்ணி அதை பிரித்தெடுத்து நல்லதை பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த ஞானம் விளங்குகிறது. देखो जो गलत है जो सही है जब हम जो सही डिसीजन लेते हैं उसी को बुद्धि बोलते हैं. இது தேவனால மட்டும்தான் கொடுக்க முடியும். वो खाली प्रभु के द्वारा ही मिल सकता है. இது ஒரு தெய்வீக பரிசு பிரியமானது. देखो ये प्रभु के द्वारा क्या वो गिफ्ट है. Wisdom is a gift from God. देखो बुद्धि जो मिलता है प्रभु की ओर से मिलता है. தேவன் கொடுக்கிற ஒரு வெகுமதி, ஒரு gift தான். देखो प्रभु जी जो देते हैं मुफ्त में जो गिफ्ट है वो இயேசு கிறிஸ்து ஞானத்தின் வடிவமா இருக்கிறார். देखो यीशु मसीह ज्ञान की ओर मार्ग है, दर्शी है. ஞானம் சொல்லும்போது நம்ம எல்லாவற்றையும் முழுமையா ஒரே வார்த்தையில அடங்கணும்னா இயேசுதான் ஞானம், ஞானம் தான் இயேசு. देखो बुद्धि प्रभु यीशु है, यीशु ही बुद्धि है. மேலும் இது நடைமுறை வாழ்க்கையில் தேவன் சித்தத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பது ஆகும். देखो हम हमारे जीवन के राह पे जब हम चलते हैं वो प्रभु के अनुसार हम जब चलेंगे वही सही है. ஞானத்தின் முக்கிய அம்சங்கள் பாருங்க. देखो बुद्धि का हम देखते हैं
தேவனின் பயம், देखो प्रभु का डर, fear of the Lord. देखो प्रभु का डर, ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுவதுதான் உண்டாகிறது. देखो जो शुरुआत जो हम करते हैं जो प्रभु के डर से जो करते हैं वही बुद्धि है। அந்த ஞானம் எப்போ நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குதுன்னா கர்த்தருக்கு பயப்படும் போது அந்த ஞானம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. देखो बुद्धि कब हमको मिलता है जब प्रभु से हम डर से चलते हैं तब। இதுதான் அபிஷேகத்தை சொன்னார், கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுவது அந்த ஞானத்தின் கண் திறக்கப்படுகிறது, அந்த ஞானம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கிறது. देखो जब प्रभु से हम डरते हैं तो क्या बुद्धि की आंख खुलती है, बुद्धि हमारे अंदर आती है। இது முழுக்க முழுக்க ஒரு தெய்வீக ஒரு பரிசளிப்பு. देखो ये हम देखते हैं आत्मिक जो प्रभु का जो है वो गिफ्ट है हमें देते हैं। வேறுபாடு பார்க்கும்போது देखो हम देखते हैं அறிவு என்பது தகவல்களை புரிந்து கொள்வது. देखो जो ज्ञान जो मिलता है वो हम जान सकते हैं। knowledge is collection from the world. देखो जो ज्ञान है खाली हम उसके बारे में जान सकते हैं। அறிவு என்பது தகவல்களை சேகரித்து வைத்துக் கொள்வது. देखो ज्ञान का मतलब जो हमें जानना है खाली तो हम जान के रख सकते हैं। மொபைல் போன்ல என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்கு, देखो मोबाइल फोन में क्या क्या फीचर्स है, அந்த அறிந்து கொள்வது knowledge, அறிவு. उसको जानना ही वो ज्ञान है। ஆனா அதை எப்படி பயன்படுத்துவது என்பது அது தெய்வீக ஞானம். देखो उसको कैसा उपयोग करना है प्रभु का तौर से जो आता है बुद्धि वो है। அறிவு என்பது தகவல்களை புரிந்து கொள்வது. देखो जो बुद्धि है वो समझना, ஆனால் ஞானம் என்பது அந்த அறிவை சரியான நேரத்தில் சரியான ஒரு பயன்படுத்துவது. देखो बुद्धि जब होगा तो हम कैसे उसको उपयोग करना है हम कर सकते हैं। உதாரணமாக उदाहरण நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்போது कार चलाते हैं, ஒரு சிவப்பு லைட் எரியுது சிக்னல்ல, देखो ये पीला रंग का लाइट चलता है सिग्नल சிவப்பு में, வந்து விளக்கு எரிகிறது. देखो पीला रंग लाल जो लाल लाइट चलती है सिग्नल में, அதை அறிந்து கொள்வது அறிவு. देखो उसको जब हम जानते हैं वो बुद्धि है। பிரேக் போட்டு வண்டியை நிக்க வைக்கிறது ஞானம். देखो जो रेड हम जब ब्रेक लगा के खड़ी करते हैं रेड लाइट पे देखो बुद्धि है। ஞானம் இல்லைன்னா அப்ப என்ன செய்ய, அந்த இடத்துல மோதல் உண்டாகும். देखो बुद्धि नहीं होगा तो हम एक्सीडेंट हो जाएगा। அதனால இது ஒரு தெய்வீக பரிசா இருக்கிறது. देखो प्रभु के तौर पे सब गिफ्ट है वो, தேவனிடந்து வருவதுதான் இந்த ஞானம் பரிசா இருக்கிறது. देखो प्रभु के द्वारा जो आते हैं वो उसमें से मिलता है वो। யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது. देखो याकूब की गीता में 1:5 में कहा गया है யாருக்காவது ஞானம் தேவைப்படா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவனாக சம்பூர்ணமா அளிக்கிற தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லி யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது. देखो यहाँ तो कोई बुद्धि में गलकाम हो तो परमेश्वर से मांग लो, ऐसा इस तरीके से वचन कहा गया है। இயேசுவே ஞானமா இருக்கிறார். देखो यीशु मसीह बुद्धि है, இயேசு கிறிஸ்துவே தேவனின் ஞானமா இருக்கிறார். देखो यीशु मसीह प्रभु के द्वार पे से ही बुद्धि है। எப்படி பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவராய் இருக்கிறாரோ, देखो जैसे पवित्र आत्मा प्रभु की आत्मा से है, அப்படி இயேசு என்பது தேவனின் ஞானமாய் இருக்கிறார். देखो प्रभु यीशु मसीह देवी का जो है आत्मा में है, தேவனுக்குள்ளே செயல்படுகிறவராய் இருக்கிறார். देखो प्रभु के द्वारा वो सेव करते हैं। ஆவியானவர் தேவனுக்குள்ளே देखो செயல்படுறார். पवित्र आत्मा भी उपयोग करते हैं। இயேசுவானவரும் தேவனுக்குள்ளே செயல்படுகிறார். देखो प्रभु के द्वारा यीशु मसीह भी उपयोग தேவனுக்குள்ளே करते हैं। செயல்படுகிற ஞானம் தான் இயேசுவானவர். देखो जो प्रभु के द्वारा जो यीशु मसीह करते हैं वही बुद्धि है। இந்த வசனத்தை தான் நம்ம வாசித்தோம். देखो यही वचन हमने पढ़ा, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டவும் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. देखो परंतु उसी की ओर से तुम मसीह यीशु में है जो परमेश्वर की ओर से हमारे लिए ज्ञान तेरा अधिक धर्मी और पवित्रता और छुटकारा है, ताकि जिस लिखा है वैसे ही हुए जो कमर के और प्रभु की गमन करे। நடைமுறை வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது देखो हमारे जो प्रतिदिन के जीवन में உலக ஞானத்துக்கு மாறாக देखो संसार की बुद्धि से नहीं, வேத ஞானம் என்பது தினசரி வாழ்க்கையில் தேவனின் கொள்கையின்படி வாழ்வதுதான். देखो प्रभु के वचन के अनुसार जो हम जीवन को बिताते वही வேதத்தின் பிரகாரம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து ஞானமானது. देखो जो प्रभु के वचन के द्वारा जो हम चलते वही संसार के जीवन हम बिताते हैं। நீதி, நேர்மை மற்றும் சரியான முடிவுகளை எடுப்பது. देखो न्याय और अच्छी क्रिया को हम ले सकते हैं, डिसीजन ले सकते हैं। ஆவியான வழி நடத்துதல் பாருங்க. देखो पवित्र आत्मा की अगुवाई देखिए, ஏசாயா 30:21 வசனத்துல சொல்லப்படுகிறது. देखो ऐसा ही गीता में 30 और 21वें वचन में कहा गया है। வசனத்தை நம்ம வாசிப்போம். इस वचन को हम पढ़ेंगे। Book of Isaiah chapter 30:21. देखो ऐसा ही गीता में 30 और 21वां वचन, நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும்
வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று வழி இதுவே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அப்போ இந்த ஞானம் நமக்குள்ள இருக்கும் பொழுது என்ன செய்யணும்? அது நம்மள அழகா கைட் பண்ணோம். வலது புறம் இடது புறம் நம்ம சாய்வது சரியான வழி அல்ல, நேர்மையான வழியில நீதியின் வழியில நீ நடக்கணும். அந்த ஞானமானது நமக்கு போதித்து அந்த ஞானமானது நம்ம நேர் வழியில நடக்கும். जब हमारे अंदर बुद्धि होगा तो दाई और बाई और ने सही नीति के मार्ग पे तुझे चलना है वो हमें सिखाती है. ஆவியானவர் அந்த ஞானத்தின் வழியில நடத்தும்படி நம்ம என்ன செய்கிறாரா? அவர் உந்தி தள்ளுகிறார். देखो पवित्र आत्मा हमें क्या धर्म के मार्ग पे चलाने के लिए वो हमें आगे गोई करते हैं. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லி வசனத்துல நம்ம வாசித்தோம். ना भाइयों ना मुन्ना यही मार्ग पे तुम चलना प्रभु की कहानी में वही पवित्र आत्मा हमें बताते जाती है, उसकी अगुवाई करती है. சுட்டு வளைச்சு நம்ம சுருக்கமா நம்ம பார்க்கும்போது देखो फिर अगर देखें तो வேதாகமத்தின் ஞானம் என்பது देखो बाइबल वचन की जो बुद्धि தேவனோடு உள்ள உறவின் மூலம் கிடைக்கும் ஒரு செயல்முறையாகும். देखो प्रभु के द्वारा जो हृदय में से जो किया वो कार्य है वो தேவனோடு நெருங்கி வாழும் பொழுது देखो प्रभु के साथ हम नजदीकी जीवन जब அந்த बिताते हैं ஞானம் தேவனுக்குள்ள இருந்து நமக்கு என்ன செய்யுது? நமக்கு கடந்து வருகிறது. देखो प्रभु का जो ज्ञान बुद्धि जो है हमें मिलता है. தேவனோடு நடக்காதவர்கள் ஒருவேளை அறிவாளியா இருக்கலாம், படிப்பாளியா இருக்கலாம், இன்டெலெக்சுவலா இருக்கலாம். ஆனா ஞானம் இருக்கும் என்று சொல்லி சொல்ல முடியாது. देखो प्रभु को नहीं जानते लेकिन वो प्रभु की खाली को नहीं करते, सब खाली में इंटेलिजेंट है लेकिन प्रभु की बुद्धि नहीं होगी. அப்போ தேவனுக்கு பயந்து தேவனோடு கூட உறவாடும் போது, தேவனோடு கூட ஒட்டி உறவாடும் போது அந்த தேவனிடத்துல இருந்து நமக்கு ஞானம் கடந்து வருகிறது. நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தெரியும். ஞானம் உள்ளதாக, தேர்ச்சி பெற்றதாக, முழுமையடைந்ததாக அந்த காரியம் காணப்படும். देखो प्रभु के साथ हम जब जीवन को बिताते हैं, प्रभु की कार्य को करते हैं तो परमेश्वर बुद्धि हमें देते हैं, प्रभु की कार्य को हम करते हैं, वो सही रहता है. இது அறிவு, புரிதல் மற்றும் தேவன் சித்தத்துக்கு ஏற்ப செயல்படும் திறனை உள்ளடக்கியதா இருக்கிறது. देखो ज्ञान बुद्धि परमेश्वर के ओर से जो आता है वो हम कर सकते हैं. ஆகையால இந்த ஞானம் உள்ளவங்களை பார்க்கும்போது அவனுடைய காரியம் ஒருவேளை ஸ்லோவா இருந்தாலும் அது பயங்கரமான ஒரு மெச்சூரிட்டியா இருக்கும், ஒரு முழுமையடைந்ததா இருக்கும், குழப்பம் இல்லாததா இருக்கும், எந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம முழுமையடைந்ததா இருக்கும். देखो जो बुद्धिमान जो मनुष्य होता है एकदम जो काम भी करेगा भले धीरे से करेगा लेकिन उसके अंदर मैच्योरिटी होगी, शांत होगी, सब कार्य वो अच्छी तरह सफलता से करता है. அவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள், அவருடைய எல்லா டிசிஷன் எல்லாம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எந்த கன்ஃபியூஷன்ஸே இருக்காது. ரொம்ப அழகா நேர்த்தியானதா இருக்கும், முழுமையடைந்ததா இருக்கும். जैसे बुद्धिमान मनुष्य अगर जो अच्छी तरह डिसीजन लेगा, जो भी कार्य करेगा, कोई भी कंफ्यूजन नहीं होगा, सही रीति से सब करेगा. ஆகையால ஞானம் என்பது வேதாகமத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாய் காணப்படுகிறது. देखो बुद्धिमान जो कहा गया है वो एकदम मुख्यता है बाइबल वचन में. இது கடவுளிடமிருந்து வரும் அறிவையும் வாழ்க்கையை சரியாக புரிந்து கொண்டு நன்மை செய்ய பயன்படுத்தும் திறமையும் குறிக்கிறது. देखो परमेश्वर के द्वारा आई गई वो बुद्धि हमारे परिवार को हमें कैसे चलाना है, हमारे जीवन को वो बताता है. நன்மை செய்யும்படியான ஒரு ஞானம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஞானம். देखो भलाई करने के लिए जो बुद्धि होता है वो अलग प्रकार की जो ज्ञान होती है. சொல்லப் போனா நம்ம நன்மை செய்யலனா ஞானமே இல்லை என்று சொல்லி தான் வேதமே சொல்லுகிறது. देखो हम भलाई ना करें तो बुद्धि नहीं है, बाइबल वचन कहती है. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் அர்த்தம் என்ன? ஞானத்தினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். देखो जो मदद जो करता है वो परमेश्वर के ओर से किया हुआ मनुष्य है. परमेश्वर का वचन इस तरीके से कहा गया है. இதுதான் நீதிமொழிகள் 9:10ல சொல்லுகிறது. नीति वचन 9 और 10 में कहा गया है. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். देखो प्रभु का जो डर है वही शुरुआत है. அதனால யோபு 28:28ல சொல்லப்படுகிறது. अय्यूब की किताब में 28 और 28 में कहा गया है. அதனால ஞானம் பற்றிய சில முக்கிய வேத வசனங்கள் இப்படியே சொல்லுகிறது. देखो मुख्य वचन बुद्धि के बारे में ऐसा कहा गया है. இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். उस वचन को हम पढ़ेंगे. நீதிமொழியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். देखो नीति वचन किताब 4 और 7 वचन. The book of Proverbs chapter 4 verse 7. देखो नीति वचन की किताब 4 और 7 वचन. ஞானமே முக்கியம். எது முக்கியம்? ஞானமே முக்கியம். देखो बुद्धि मुख्य है. சாப்பாடு முக்கியம் இல்ல,
खाना मुख्य नहीं है, ரஸ் முக்கியம் இல்ல, रस मुख्यता नहीं है, வசதி வாய்ப்புகள் முக்கியம் இல்ல, देखो धन संपत्ति मुख्य नहीं है, வேதம் குறிப்பிடுகிறது ஞானமே முக்கியம். देखो बाइबल वचन क्या कहती है, बुद्धि मुख्य है। Wisdom is very important in our life. देखो बुद्धि हमारे जीवन में मुख्यता होनी चाहिए। வாசிமா. ஞானத்தை சம்பாதி. ஞானத்தை சம்பாதி. என்னத்தை சம்பாதிக்கணும்? நாம என்னத்தை சம்பாதிச்சிருக்கிறோம்? क्या कमाना है? आज हम क्या कमा रहे हैं? நாம ஓடி ஓடி ஞானத்தை தான் சம்பாதிக்கிறோம். क्या हम दौड़ दौड़ के बुद्धि को कमाते हैं? சில பேர் பாத்தீங்கன்னா காசி 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 कुछ लोग எழுதினாரு தூங்குற வரைக்கும் காசி காசி காணி. யாராவது வரல காசி இல்ல, யாராவது வரல காசி இல்ல, எங்க போற காசி சம்பாதிக்க, எங்கதான் அந்த வார்த்தை கண்டுபிடிச்சாங்க தெரியல. எதை நம்ம சம்பாதிக்கணும் வேதம் சொல்கிறது, ஞானத்தை சம்பாதித்தா அந்த ஞான பணத்தை சம்பாதிக்க வழி வகுக்கும். देखो कुछ लोग पैसा 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 कलेक्शन है तो पैसा नहीं, पैसा कमाने जाते हैं, लेकिन हम बुद्धि जब होगा तो ऑटोमेटिक वो पैसा आते ही जाएगा। ஞானமே முக்கியம், देखो बुद्धि मुख्य है, ஞானத்தை தான் சம்பாதிக்கணும் வேதம் சொல்லுகிறது. देखो बुद्धि को ही कमाना है, बाइबल वचन कहती है। அடுத்தது வாசிப்போம். दूसरा पढ़ेंगे, எண்ணத்தை சம்பாதித்தாலும் எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை புத்தியை சம்பாதித்தாலும் சம்பாதித்துக்கள். புத்தி என்பது இந்த இடத்துல மற்ற லாங்குவேஜ்ல பார்க்கும்போது புத்தி என்பது ஞானத்தை தான் குறிக்கிறது. देखो दूसरे तरीके से हम देखें तो अलग तरह बुद्धि के बारे में ही बताता है। அப்போ என்ன செய்யணும்? ஞானம் தான் முக்கியம், ஞானத்தை சம்பாதிக்கணும். என்ன செஞ்சா ஞானத்தை சம்பாதிக்க முடியும் சொல்லி யோசித்து ஞானத்தை நம்ம சம்பாதித்து நமக்குள்ள சேர்த்து வைத்துக் கொள்ள देखो வேண்டும். बुद्धि को पहले पाना, बुद्धि को रहते हम कैसे बुद्धि को कमा सकेंगे, ऐसा हमें पहले बुद्धि को ही पाना है। ஆகையால ஞானம் உள்ள அநேக மந்திரிகள் அநேக காரியங்கள் எல்லாம் நம்ம பழைய நாட்களை குறித்ததான காரியங்கள் எல்லாம் நம்ம கதை புத்தகத்தெல்லாம் வாசித்து இருக்கிறோம், உண்மை சம்பவங்களை கூட வாசித்து இருக்கிறோம். देखो बुद्धि के बारे में, नेता के बारे में अलग बुक में लिख पढ़े हैं, सब कार्य पढ़े हुए हैं। ஆகையால சாலமோனை குறித்து கூட நம்ம தியானித்து இருக்கிறோம். देखो सोलोमन के बारे में ही ध्यान दिए இந்த हैं। ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு வேதம் ஸ்கூல் பாடத்துல எல்லாம் அக்பர் பீர்பல் அப்படி போன்றதான காரியங்கள் எல்லாம் அந்த நாட்கள்ல அழகா பாட புத்தகத்துல வைத்திருப்பாங்க. देखो बुद्धि के बारे में जो स्कूल में अकबर बीरबल के बारे में भी स्टोरी के तौर पे रखा हुआ था बताया। அந்த நாட்கள்ல மிஷனரிங்க எல்லாம் ஸ்கூல்ல எஜுகேஷன் எல்லாம் செய்ததுனால ஞானத்தை குறித்து கற்றுக்கொள்ளும்படிக்கு அவங்க புத்தகத்துல பாட புத்தகத்துல எழுதிஇருந்தாங்க. இப்ப எல்லாம் அதெல்லாம் சைலண்ட் பண்ணிட்டாங்க. அறிவை சம்பாதிக்கணும் தான் பிள்ளைங்க போறாங்க. அந்த அறிவு இருமாப்பை உண்டாக்கி ஜனங்கள் வழி தவறி போகும்படி அதை செய்து கொண்டிருக்கிறது. देखो पिछले दिनों मिशनरीज अच्छी कहानी को बुक के अंदर रखते थे, आज के दिन जैसा वो सब पढ़ते हैं, लेकिन वो घमंड के तौर पे उनको पढ़ाई करते थे तो वो घमंड के तौर से ऐसा रहते हैं। இப்போ ஏன் கிறிஸ்துவ ஸ்கூல்ல தேடுகிறாங்கன்னா நல்ல மாரல் லைஃப் சொல்லி கொடுப்பாங்க, ஞானத்தை சொல்லி கொடுப்பாங்கன்னா எப்படிப்பட்ட ஆட்களோ ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தேடி ஓடுகிறாங்க. देखो आज के दिन भी क्रिश्चियन स्कूल को रहते हैं, उसके अंदर मॉरल हमारे जीवन में कैसा होना चाहिए सब वैसा रहता है, वो स्कूल में इसलिए ऐसा सब ढूंढ के वहां रखते हैं। ஆகையால் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம் என்ன சொல்லுகிறது? देखो नीतिवचन की किताब 15 और 33 में कहा गया है, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். देखो यहोवा का भय मानना से शिक्षा प्राप्त होती है। அது மட்டும் இல்ல, அந்த ஞானம் என்னத்தை போதிக்கும்? யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், யார்கிட்ட எப்படி பணிவா நடந்து கொள்ளணும் அப்படின்ற ஞானத்தை கொடுக்கும். देखो बुद्धि क्या कर रहा है, कैसे कैसे बात करना है, आदत करना है, सब बताएगा। ஞானம் இல்லாத என்ன சொல்வாங்க? देखो जिसके बाद बुद्धि இவங்களுக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும், இவங்கெல்லாம் முக்கியமா, इसको क्यों आदर करनी है, इसको क्यों मुख्य அவங்களுக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும், அவங்க முக்கியமா, अरे इनको क्यों आदर करनी है, இருமாப்பு உண்டாக்கும். देखो उनके तो घमंड ஆனா ஞானம் உள்ளவனுடைய வாழ்க்கையில பணிவு காணப்படும். देखो जो बुद्धि से रहता है नम्रता होगी उनके अंदर, பணிவு காணப்படும். देखो नम्रता होगी, யாருன்னா பெரியதா சொன்னா ஏற்றுக்கொள்வாங்க. देखो बड़े बड़े को मानेंगे, பார்க்கும்போது ஒரு மரியாதை, யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி தெரியும். देखो कैसे आदर देना है, कैसे करना है, सब पता है। அவங்க உட்காரும் போது, அவங்க நடக்கும் போது, அவங்க பேசும் போது, அவங்க வார்த்தையில மரியாதை காணப்படும். அது பெரியவர்களுக்கு ரொம்ப இதமா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், மனமார்ந்து அவங்களை ஆசீர்வதிப்பாங்க. देखो चार चरण में सारी गाड़ी में आदर होगा, जो बड़े लोग कैसे देखेंगे तो उन्हें आशीर्वाद करेंगे, अच्छा लगेगा उनको। ஞானம் இல்லாதவங்க இருமாப்பாவே இருப்பாங்க. देखो जो बुद्धि नहीं रहता वो कैसे भी घमंड में रहेंगे, कितना அவங்களுடைய பேச்சிலும் நடக்கலும் உட்காரங்களும் எழுதுறது எல்லாத்துலயும் அந்த இருமாப்பு காணப்படும். அது பெரியோர்களுக்கும் ஆவிக்குரிய தலைவர்களுக்கு கூட ஒரு இரிட்டேட் ஆகும், மனதார ஆசீர்வதிக்கும்படி அவங்க முற்பட மாட்டாங்க. देखो जो जैसे बुद्धि जो रहते हैं उनके अंदर से घमंड आती है, चार चलन में सारी गाड़ी में वैसा नहीं है, बड़े लोग के उनको आशीष नहीं कर पाएंगे। இப்போ நமக்கு ஞானம் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். देखो हमारे पास बुद्धि है क्या नहीं, आज हम टेस्ट करने वाले हैं। अभी மத்தவங்க இல்ல, உங்களை பத்தி நீங்க டெஸ்ட் பண்ணீங்க. दूसरे को नहीं, हम खुद ही हमें टेस्ट करेंगे। ஞானம் உள்ளவங்க என்ன எப்படி இருப்பாங்க? பணிவா இருப்பாங்க. देखो बुद्धि
वाले कैसे रहेंगे, नम्रता से रहेंगे। அப்போ தேவனுடைய பிள்ளைங்க கிறிஸ்துவை எப்படி பணிவா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துக்கிறார். देखो प्रभु यीशु मसीह ने कैसे सिखाया, कैसे नम्रता से हमें रहना है। தேவனுடைய சபையில நம்ம எப்படி பணிவை நம்ம வெளிப்படுத்துவது? देखो प्रभु की गवर्नमेंट में हम कैसे नम्रता से हमें रहना है। முழங்கால் படியிடும்போது நம்ம ஜெபிக்கும்போது முழங்கால் படியிடணும். देखो घुटने टेक के जब प्रार्थना जब करें तो घुटने टेक के हमें प्रार्थना करना है। நீங்க ஜெபம் பண்ணும்போது முழங்கால் படி இல்லனாக்கா நீங்க பணிவு இல்ல, ஞானம் இல்லன்றதை நீங்க வெளிப்படுத்துறீங்க. देखो जब प्रार्थना करने का घुटने नहीं टेकते तो उसके अंदर बुद्धि नहीं हम दिखाते हैं। ஆராதிக்கும் போதோ आराधना करने का है, ஜெபிக்கும் போதோ प्रार्थना करने का है। நம்ம முழங்கால் படியிட்டால் ஒரு பணிவை வெளிப்படுத்துகிறது. जब हम घुटने पे आते हैं प्रभु के सामने तो उस पे नम्रता दिखाई देती है। மனசுக்குள்ள பணிவு இருக்குதுன்னு சொல்ற உண்மைதான். देखो मन के अंदर नम्रता ऐसा बोलते हैं। அங்க சட்டில இருந்தா தான் அழுக்குகள் வரும். देखो उस देखो पानी होगा तो उसमें चम्मच में आए, बर्तन में पानी होगा तभी उबलेगा। जो बर्तन में रहता वही बाहर निकलेगा. देखो जो बर्तन में रहेगा वही बाहर निकलेगा। பாத்திரத்துல இருந்தா அது வந்து கரண்டியை போட்டு எடுத்தா வரும். देखो बर्तन में जो रहेगा जब हम चम्मच से निकालेंगे तभी वो आएगा। பாத்திரத்துல ஒண்ணுமெல்லாம் போட்டு போட்டு ஓட்ட சட்டில வந்துட்டு கல்ல போட்ட மாதிரி ஊட்டிக்கிட்டு தான் உள்ள இருந்தா தானே வரும். देखो बर्तन में अगर कुछ भी ना हो हम खाली चम्मच ही ले लेंगे, உள்ளத்துல பணிவு இருந்தா வெளியே வந்துதான் ஆகணும். देखो अंदर नम्रता होगी तो बाहर आएगी। சொல்லுவாங்க கத்திரிக்காய் முத்துனா கடத்தெரு வந்துதான் ஆகணும். देखो इस तरीके से कहा जाता है। बैगन बैगन बोलते हैं उसको, बैंगन का जो कार्य हो हालेलुया. விசாக்கு ரொம்ப ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ நமக்குள்ள இருந்தா அது கண்டிப்பா வெளியே வரும். देखो हमारे अंदर होगा तो बाहर आएगा वो। ஞானம் உள்ள இருந்தா செயல்ல வெளியே வரணும் தானே. देखो बुद्धि होगा तो बाहर आएगा ना वो। நாம கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றோம்னா, மத்தவங்க ஜெபம் பண்ணா கூட நம்ம முழங்கால் படிடுறோம்னா நமக்குள்ள பணிவு இருக்குன்னு அர்த்தம். பணிவு இருக்குன்னு அர்த்தம் இருந்தா ஞானம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். எத்தனை பேருக்குள்ள நமக்குள்ள ஞானம் இருக்கு? देखो जो प्रार्थना जो हम करते हैं, जब हम घुटने टेक के जब हम प्रार्थना करते हैं, जब ऐसा हम करेंगे तो ऐसा बुद्धि का आ जाता है। हम ऐसा नहीं करते तो ऐसा बुद्धि किसके अंदर है? வேற யாரா நம்மள பார்த்துட்டா உனக்கு ஞானம் இருக்குதா அப்படினா ரொம்ப கோபம் வந்துரும். देखो दूसरा को ऐसा बोला मुझे बुद्धि है क्या, तो हमें गुस्सा आ जाएगा। எத்தனை கிலோ வேணும் சொல்லுங்க கொடுக்குறோம். देखो कितना किलो से हम देते हैं। ஆனா ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க. நம்ம அப்சர்வ் பண்ணி இது ஞானம் இல்லாத ஒரு பெண், இது ஞானம் இல்லாத ஒரு ஆண், இது கூட வாழ்ந்துங்கிறது ரொம்ப பேர் வாழ்க்கையவே ஓட்டிட்டு இருப்பாங்க. देखो वो हमेशा बोलेंगे ये तो बुद्धि स्त्री है, बुद्धि है पुरुष, ऐसा बोलेंगे। தேவனோடு உறவாடும் பொழுது, देखो प्रभु के साथ हम जब தேவனுக்கு பயந்து நடக்கும்போது, जब प्रभु के डर से चलते हैं, அவங்களுக்குள்ள ஞானம் நமக்கு கடந்து வருகிறது. देखो उनका जो बुद्धि हमारे अंदर आता அந்த है, ஞானம் கடந்து வரும்போது முதல்ல பணிவு தான் நமக்கு வருகிறது. देखो जो बुद्धि जब हम अंदर आएगा तो नम्रता पहले आएगी बाहर। ஞானம் உள்ள இருக்கும்போது அது வெளிய அவுட்புட் எப்படி காட்டுது? பணிவை காட்டுகிறது. देखो बुद्धि हमारे अंदर जब आती है तो आउटपुट क्या आएगा? नम्रता हमारे अंदर ऑटोमेटिक आ जाएगा। முதல்ல தேவனுக்கு முன்பதாய் நம்ம பணிவா நம்ம முழங்கால் படியிடுகிறோம். देखो प्रभु के सामने हम घुटने टेक के नम्रता से रहते हैं। சபையில பணிவா நடந்து देखो கொள்கிறோம். कलीसिया में नम्रता से चलते हैं। ஊழியக்காரத்துல பணிவா நடந்து देखो கொள்கிறோம். प्रभु के दास से हम नम्रता से चलते हैं। எல்லாம் வந்து ஜனங்களோடு பணிவா நடந்து देखो கொள்கிறோம். सारे लोग से हम नम्रता से चलते हैं। இந்த பணிவு என்பது தானா மனதிலிருந்து கொட்டதில்ல. தேவனோடு நீ உறவாடும் போது தேவன் கொடுக்கிறார் பாருங்க ஞானம். அந்த ஞானத்தினால தான் பணிவு உண்டாகிறது. ரொம்ப பேர் பணிவா இருக்கிற மாதிரி ஆக்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. அது சீக்கிரமா வெளிப்பட்டுடும். देखो नम्रता किससे आती है? तो प्रभु से हम जब बुद्धि हम प्रमाण आता है तभी वो नम्रता बाहर आती है। कुछ लोग एक्टिंग तौर पे करते हैं, नम्रता से हम रहते हैं। ஊழியக்காரங்க சொன்னா ஐயா சொல்லுங்க என்ன கேக்குறயா? देखो அப்படின்பாங்க. ஆக்டிங் பண்ணுவாங்க. देखो प्रभु के दास कुछ बोलेंगे तो हाँ बोले एक्टिंग करेंगे वो नम्रता। எவ்வளவு நாள் தான் ஆக்டிங் तो பண்றது? कितने साल ऐसे एक्टिंग करोगे? ஒரு நாள் நெஞ்சில மீது நிப்பாங்க. देखो एक दिन ऐसे साथी खड़े हुए खड़े थे। அப்பதான் தெரியும் ஊழியக்காரங்க இதெல்லாம் வந்து நாடகம் தான் இது. देखो तभी प्रभु के दास को पता चलेगा। ஆனா அந்த ஞானமானது நாடகம் பண்ணாது. உண்மையாகவே அது அவுட்புட் காட்டும், பணிவை காட்டும். देखो बुद्धि सच्चा बुद्धि होगा तो नम्रता दिखाई देगी। நம்ம ஆண்டவருக்கு முன்பாக பணிவா இருக்கிறோம். देखो प्रभु के सामने नम्रता से தேவனுடைய சபையில் ஆராதிக்கும்போது பணிவா प्रभु இருக்கிறோம். की आराधना करने के टाइम नम्रता से है। இயேசுவான முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. प्रभु यीशु मसीह ने हमें सिखाया घुटने टेक के हमें प्रार्थना करना है। முழங்கால் படியிடுவது பணிவை வெளிப்படுத்துகிறது. जैसे हम घुटने टेकते हैं नम्रता हम दिखाते நீ हैं। முழங்கால் படியிலனா உனக்கு ஞானம் இல்லை என்பது நீ உன்னை வெளிப்படுத்துகிறாய். जब हम घुटने नहीं टेकते हैं तो हम ज्ञान वाले नहीं, हम खुदी वाले नहीं है, हम खुद ही बोलते हैं। சில நேரத்துல நம்மள பத்தி வெளிப்படுத்துறோம். देखो कुछ टाइम हम हमारे बारे में दूसरे को प्रकट करते हैं। நீங்க
அதுக்காக நீங்க நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. उसके लिए आप एक्टिंग मत कीजिए। ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. बुद्धि परमेश्वर से அந்த मांगने பணிவு पाओ தானா வரும். और अपने आप क्या पाएगी। அப்போ உங்களுக்கு ஜெபம் பண்ணாலே முழங்கால் படிக்கணும்ன்ற அந்த ஞானம் உங்களுக்கு வெளிப்படுத்தும். तो प्रार्थना करने से पहले ही आप घुटने पे आ जाओगे, ऐसा बुद्धि आपको ज्ञान बताएगी। அதனால நம்ம தம்பி வந்துட்டு அனுராக் எங்க போனா? அனுராக் இருக்கிறான். अनुराग है, அவங்க அக்கா வந்து ஒரு போன் வாங்கி கொடுத்தாங்க. 30,000 ரூபாய் போன். उनकी बहन ने 30,000 का फोन लेके दिया। ராத்திரி முழுக்க போன்லயே இருப்பான். देखो रात को फोन के अंदर ही रहता था। அவன் சொன்னாங்க எங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் மாஸ்டர், நீங்க அந்த போன் வாங்கி வச்சீங்க. देखो हमारी बात नहीं मानता है, फोन ले लो मास्टर जी। அவன் நான் சொன்னா அப்படியே கேட்பான், போனை கொடுத்தான் வாங்கி வச்சுட்டு போடுறேன். देखो आप मांगा मैंने, मुझे दिया, मैंने रख दिया पॉकेट में। நேத்து ரொம்ப பத்தாம அங்கேயும் சுத்திட்டு வரலாம். देखो ऐसे ही यहाँ घूम आ रहा था। ஜோஸ்வாவை ரெக்கமெண்ட் கூப்பிடலாம். देखो दोस्तों को बुला के लाया। ஒரு மணி நேரம் போன் கொடுக்க கொண்டாரு, நான் வச்சுட்டு கொடுத்துறேன். देखो 1 घंटा मुझे दो, मैं फोन दे दूंगा वापस। ஜோஸ்வா வந்து நான் சரி கொடுத்துறேன், அப்புறம் வாங்கி வச்சுக்க. देखो दोस्तों ने दिया कि बाद में ले அதை लेगा। கொடுத்துட்டு ஒழுங்கா உட்காந்து அதை பார்த்துட்டு வந்து ஏதோ கேம் ஆடிட்டு விடாத. देखो वो लेके गेम या ऐसा कुछ नहीं खेल सकता था। அவங்க அக்காக்கே மெசேஜ் அனுப்பிச்சிட்டான். उसके बहन को इसने मैसेज कर दिया। உடனே அவங்க அக்கா வந்து ஆம்புலன்ஸ் மாதிரி உடனே கால் வருது. அவங்ககிட்ட போன் கொடுத்தது யாரு? வாங்கி வைக்க. देखो एम्बुलेंस ने से फोन को लाके उससे फोन ले लो। चांदनी पे एम्बुलेंस ऐसा ही है. चांदनी में एम्बुलेंस से உடனே பறிக்கப்பட்டது அவங்க கையில இருந்து. उसके बाद वो फोन அதை வாங்கி लेके போட்டோ பிடிச்சு போட்டோ கரெக்டா நம்பலாம். देखो उसके बाद फोटो लेके फिर भेजा तभी मां ने। இல்ல அவங்க சப்போர்ட் பண்ணியாங்க, வந்து சும்மா சொல்றோம்னு நினைச்சிட்டு இருப்பான். देखो यार खाली ऐसा बोल रहे कैसा लगता। அவன் வந்துட்டு யதார்த்தமா பண்ணா, ரியல் லைஃப்ல நம்ம எல்லாம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். देखो उसने ऐसे ही किया, लेकिन हम रियल लाइफ में ऐसे ही करते हैं। நம்மளே நம்ம காட்டி கொடுத்துறோம். हम खुद को बता देते हैं எனக்கு ஞானம் இல்லப்பா, கண்டிப்பா இல்ல, கன்ஃபார்மா இல்லன்னு காமிச்சு मुझे கொடுத்துறோம். बुद्धि नहीं है, हम ऐसा कंफर्म बता देते हैं बात। ஆகையால அந்த பணிவு நமக்கு இருக்கும்போது தேவ தூதர்கள் நம்ம கவனிக்கிறாங்க. इसलिए नम्रता जब हमारे अंदर आती है, சாத்தானுடைய தூதர்களும் கவனிக்கிறாங்க. देखो शैतान के स्वर्ग भी देखते சபையில हैं। தலைவர்களும் நம்மள கவனிக்கிறாங்க. देखो कलीसिया के नेता भी देखते இவ்வளோ हैं। உபதேசம் கேட்டோம், ஞானம் வரலையே. ஞானம் வர்றதுக்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, நீ தான் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். देखो इतना उपदेश सुना, लेकिन क्यों बुद्धि के बाद तुझे ही पाना है बुद्धि को। அப்ப பணிவு நமக்கு இருக்கா? देखो नम्रता है हमारे अंदर। அப்புறம் பாத்தீங்கன்னா பெண்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணும்போது தலை மேல முக்காடிட வேண்டும். देखो स्त्रियां क्या करनी है, ऊपर लोग मुंह डालना है। முக்காடிக்கிட்டாம தலையெல்லாம் குலுக்கி போட்டு நல்ல ஒரு செலிபிரிட்டி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஞானம் இல்லை என்பதை அவங்களே தங்களை காட்டி கொடுக்குறாங்க. देखो रात हो के कुछ भी हम वो घूंघट ना डाले तो वो खुद ही बता देता हमारे पास ज्ञान बुद्धि नहीं है। அந்த வந்து முக்காடிடுவது வந்து பார்க்கும்போது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிற காரியம், பெண்கள் ஜெபிக்கும் போது என்ன செய்யணும்? முக்காடிட வேண்டும். देखो घूंघट डालने का मतलब क्या, जब स्त्रियां प्रार्थना करे तो घूंघट डाल के प्रार्थना करने ऐसा कहा गया है। நீ பாத்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு முக்காடிக்கலாதே பிரசங்கம் பண்றாங்க, முக்காடிக்கலாதே ஆராதிக்கிறாங்க, எல்லாம் தாறுமாறா நடக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணவே கூடாது. வேதத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். देखो YouTube में देखे तो घूंघट नहीं डालते, ऐसे प्रभु के प्रचार करते आराधना करते सब ऐसे करते, उसको हमें फॉलो नहीं करना है। बाइबल वचन के अनुसार हमें फॉलो करना है। அதே போல ஆராதனை வரும்போது கூட ஒரு நேர்த்தியான வஸ்திரத்தை நம்ம உடுத்திக் கொள்ள வேண்டும். तो ऐसे आराधना के आने के टाइम भी अच्छा वस्त्र में पहन के आना है। நாமெல்லாம் ஒரு குவாலிட்டியான ஒரு வித்தியாசமான ஹை குவாலிட்டி பீப்பிள். we are high quality people. देखो हम हाई क्वालिटी वाले पीपल्स हैं। ஆகையால நம்ம உள்ள இருந்தா தான் வெளிப்படுத்துவோம். देखो हमारे अंदर जो होगा वही बाहर आएगा। அப்ப அந்த ஞானம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம देखो கேட்கணும். बुद्धि ने तो परमेश्वर से मांगना है, கேட்டு ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ளணும். परमेश्वर से पूछ के मांगना है। ஆகையால நம்ம எல்லா விதத்திலும் நமக்கு யாரும் போதிக்க வேண்டியதில்ல. வேதத்தை வாசித்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வது, அந்த ஞானமே நமக்கு போதிக்க நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. देखो कोई हमें ना सिखाए, लेकिन जब परमेश्वर के वचन को जब पढ़े वो बुद्धि और परमेश्वर का वचन ही हमको सिखाएगा बुद्धि। அதனால உங்களை நீங்க எல்லாமே தீர்மானம் பண்ணீங்க. देखो आप ही निर्णय ले। உங்களிடத்துல ஞானம் இருக்கா இல்லையான்னு சொல்லி உங்க வெளிப்படுத்தல், உங்களுடைய அவுட்புட் மூலமா நீங்க அடையாளம் கண்டுபிடித்துக் கொண்டு யாருக்கு ஞானம் இல்லையோ யாக்கோபு 1:5 பிரகாரம் ஆண்டவரிடத்துல கேட்கணும். देखो ऐसे आप जांच लेना बुद्धि है क्या नहीं। याकूब की किताब में जो कहा गया है वो आप पढ़ लेना एक बार। கேட்கிற எல்லாத்துமே ஆண்டவர் கொடுப்பார். देखो आप मांगोगे तो परमेश्वर आपको देगा। அவருக்கு பயப்பட வேண்டும். आप डरना है, அவரோட ஒட்டி உறவாட வேண்டும். परमेश्वर के शामिल होना है। அப்போ அவரிடத்துல இருந்து நமக்கு ஞானத்தை வரும். देखो उसके बाद
अनुसार परमेश्वर के द्वारा बुद्धि आएगी। ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னா கூட ஞானம் வேணும். जब आत्मिक कार्य जीवन बिताना है तो भी बुद्धि ஒரு चाहिए। குடும்ப வாழ்க்கை வாழணும்னா கூட ஞானம் வேணும். जब परिवार की जीवन बिताना है तो बुद्धि चाहिए। ஒரு ஊழியம் செய்யணும்னா கூட ஞானம் வேணும். जब प्रभु की सेवा करना है तो बुद्धि चाहिए। ஒரு பிசினஸ் பண்ணணும்னா கூட ஞானம் வேணும். बिजनेस व्यापार करना है तो भी बुद्धि ஞானம் चाहिए। இல்லாத பட்சத்துல ஜனங்க நம்மள அங்கீகரிக்க மாட்டாங்க. நம்ம சக்சஸ்ஃபுல் மேனா நம்ம வாழ முடியாது. देखो बुद्धि ना हो तो हम सक्सेसफुल मैन और वुमन नहीं बन सकते हैं। ஆகையால இந்த ஞானம் வந்து உங்களை வெற்றிக்கு நேரா வழி நடத்தும். கன்ஃபார்மா நீங்க தோல்வி அடையவே மாட்டீங்க. देखो जब बुद्धि जब आएगा तो हमें क्या है विजय के राह पे वो लेके जाएगा। विजय हमें दिला के ही रहेगा। This wisdom will take you to the victory of life. देखो जो बुद्धि है हमें क्या करेगा विजय के और के तौर पे हमें ले जाएगा। ஆக ஏன் ஞானத்தை தராரு? क्यों परमेश्वर बुद्धि देते हैं? வெற்றிக்கு நேரா பிரயாணம் பண்ணணும். तो विजय के राह पे जाना है। குடும்ப வாழ்க்கையில நீ தோல்வி அடையக்கூடாது. तो परिवार के जीवन में हाथ नहीं होना है। ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ தோல்வி அடையக்கூடாது. आत्मिक कार्य में हाथ नहीं होना है। ஊழியத்துல நீ தோல்வி அடையக்கூடாது. प्रभु की सेवा में हाथ नहीं होना है। பிசினஸ்ல நீ தோல்வி அடையக்கூடாது. व्यापार में हाथ नहीं होना है। ஆகையால தான் உன்னை ஒரு பவர் பேக் பர்சன் ஆண்டவர் மாத்துறாரு. इसके लिए परमेश्वर सर्वशक्ति पावरफुल पैक அந்த बनाना ஞானம் चाहिए। ஒரு மேஜிக் காட்டுறதுக்காக கிடையாது. बुद्धि मैजिक दिखाने के உன்னை लिए ஒரு பவர்ஃபுல் வெப்பனா மாத்தி உலகத்தை முன்பதாக உன்னை தூக்கி உயர்த்தி வைத்து எல்லா ஜனங்கள் முன்பதாக உன்னை காண்பிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மகா பெரிய திட்டமா இருக்கிறது. आपको पावरफुल बना के परमेश्वर सारे संसार को बताने के लिए परमेश्वर ऐसा करेंगे। ஆனா நாம என்ன செய்றோம்? लेकिन हम क्या करते हैं? ஒழுங்கா வேதத்தை வாசிக்கிறதுல, बाइबल वचन नहीं पढ़ते ஒழுங்கா हैं, ஜெபம் பண்றதுல, प्रार्थना नहीं करते हैं, ஒழுங்கா ஆண்டவரோட நல்ல ஒரு ஐக்கியம் இல்ல. परमेश्वर से संबंध नहीं है, எந்த காரியத்துல ஒரு டிசிப்ளின் கிடையாது. कोई भी कार्य का अनुशासन नहीं है। எப்படி நான் வாழ்ந்து கடந்து போகலாம்னு தான் ஞானம் இல்லாத வாழ்ந்து ஞானம் இல்லாத கடந்து போகணும். ஞானம் வந்து உலகம் கொடுக்க முடியாது, பணம் கொடுக்க முடியாது. देखो हम कैसे भी जीवन बिता ऐसा नहीं बुद्धि को पैसा को नहीं दे देगा। நீதிமொழிகள் 2:6 சொல்லப்படுகிறது. देखो नीति वचन 2:6 में कहा गया है கர்த்தர் ஞானத்தை தருகிறார். देखो परमेश्वर बुद्धि देते हैं। யார் ஞானத்தை தருவது? कौन देता है? வாசிங்க அந்த வசனத்தை. देखो पढ़िए वचन। கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். எல்லாம் வாய்த்தான்னு சொல்லுங்க. யார் ஞானத்தை தருவது? कौन देता है? எல்லாம் கை வைத்து காட்டு. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். देखो यहोवा हमें देते हैं बुद्धि। Nobody can give you wisdom. देखो कोई भी बुद्धि नहीं दे सकता। Wisdom comes from God. देखो जो बुद्धि आता है परमेश्वर के पास आता है। அவர்கிட்ட மட்டும் தான் ஞானம் வரும். देखो परमेश्वर के पास से ही वो बुद्धि आता है। ஆகினால சில பேர் படிக்காம இருப்பாங்க. அவங்க எவ்வளவு ஞானமா இருப்பாங்க. देखो कुछ लोग पढ़ाई लिखाई नहीं होती लेकिन कितने बुद्धि से இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். मैं जब देखता हूँ वो आश्चर्य होता இவங்களுக்கு हूँ। படிப்பு இவ்வளவு ஞானமா எல்லா காரியத்தை செய்றாங்க. देखो इसको बुद्धि का पढ़ाई लिखाई ने तो भी படிப்புக்கு ஞானத்துக்கு சம்பந்தமே கிடையாது. देखो पढ़ाई को बुद्धि को कोई भी संबंध नहीं है। ஆண்டவருக்கு பயப்படுகிறவங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். तो परमेश्वर से जो डरता है वो बुद्धि देते हैं परमेश्वर। வாசிங்க தொடர்ந்து. அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். क्योंकि बुद्धि यहोवा ही देते हैं। ज्ञान और समझ की बात उसी मुंह से निकलती है। இதனால நம்ம குடும்பத்துல எப்படி நடக்கிறோம்? देखो आज के दिन परिवार में कैसे रहते हैं? ஞானமுள்ள புருஷனா நடக்கிறோமா? क्या बुद्धि वाले पुरुष ஞானமுள்ள மனைவியா நடக்கிறோமா? क्या बुद्धि वाली पत्नी के साथ ஞானமுள்ள பெற்றோர்களா நடக்கிறோமா? क्या बुद्धि वाले माता पिता ஞானமுள்ள से பிள்ளைகளா நடக்கிறோமா? क्या बुद्धि वाले बच्चे से சபையில ஞானமுள்ள விசுவாசிகளா நடக்கிறோமா? परीक्षा में बुद्धि वाले विश्वासी தேவனுக்கு முன்பதாக நாம் எப்படி நடக்கிறோம்? देखो परमेश्वर के सामने कैसे चलते நம்முடைய हैं? ஞானம் உள்ள இருந்தா நிச்சயமா வெளியே தெரியும். हमारा बुद्धि अंदर होगा तो बाहर நம்முடைய आएगा। பணிவு மூலமா அந்த ஞானம் தெரியும். हम नम्रता से जो देते हैं तभी बुद्धि आएगा। கர்த்தர் அந்த ஞானத்தை தரார். परमेश्वर बुद्धि देते हैं। எல்லாரும் பக்கத்துல இருக்கிற கை பிடிச்சு சொல்லுங்க. देखो सारे लोग बात वाले के हाथ पकड़ के बोलो கர்த்தர் தான் ஞானத்தை தராரு. देखो परमेश्वर बुद्धि देते हैं। விசாலுக்கு கர்த்தர் தான் ஞானத்தை தராரு. देखो विशाल को बुद्धि परमेश्वर ही देंगे। ஹalleluya हालेलुया। ஹalleluya. யாருக்கெல்லாம் அந்த ஞானம் வேணும்னு இருக்கிறீங்க? देखो कौन कौन बुद्धि चाहिए? லைஃப் லாங் வந்து யாருக்கு அந்த ஞானம் வேணும்? देखो लाइफ तक चाहिए। கை உயர்த்துங்க. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா என் இடத்துல கேட்கிறவங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்றேன். देखो परमेश्वर का वचन का मांगोगे तो मिलेगा। ஃபுல்லா உயர்த்தினா ஃபுல்லா ஞானம் கிடைக்கும். பாதி உயர்த்தினா பாதி ஞானம். கொஞ்சம் உயர்த்தினா கொஞ்சோண்டு ஞானம் கிடைக்கும். देखो पूरा हाथ उठाएगा तो पूरा मिलेगा, थोड़ा उठाएगा तो थोड़ा உங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்தா அவ்வளவு கை உயர்த்துங்க. आपका जितना विश्वास होगा मिलेगा। கொஞ்சம் வேணா கொஞ்சம் உயர்த்துங்க. देखो थोड़ा से थोड़ा करो। பாதி வேணா பாதி உயர்த்துங்க. எனக்கு முழு ஞானம் வேணா நல்லா கை உயர்த்துங்க. देखो पूरा मुझे बुद्धि चाहिए, सब पूरा हाथ उठाओ। ஹalleluya சொல்லாமா? ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया।
எல்லா ஜெபத்தோட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. देखो सारे लोग प्रार्थना पे रहे कैसा बोलो बुद्धि दो परमेश्वर। மனைவியை நடத்த ஞானம் வேணும், देखो पत्नी को चलाने के लिए बुद्धि दो, பிள்ளைகளை நடத்த ஞானம், बच्चे को चलाने के लिए बुद्धि दो, கணவனோடு கூட வந்து இணைந்திருக்கக்கூடிய ஞானம் வேணும். देखो पति के साथ मिलने के लिए उसका ज्ञान बुद्धि दो। முரட்டாட்டமான புத்திரர்களா இருக்கக்கூடாது, நாம பணிவோடு எல்லா இடத்துல பணிவோடு நடந்து கொள்ள வேண்டிய ஞானம் நமக்கு வேணும். அந்த ஞானம் ஒருபோது இருமா படையவே அடையாது. देखो परेशान करने वाले उसके समान नहीं, घमंड के रहने वाले उसके समान नहीं, बुद्धि से हमें चलने और नम्रता से चलने के लिए। ஆகையால் யோபு 28:27 சொல்கிறது, देखो योग की किताब 28 और 28 में இது कहते हैं, ஆண்டவருக்கு பயப்படுவது ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி என்று சொல்லுகிறார். देखो परमेश्वर के डर से जो हम चलते हो, परमेश्वर की कार्य और जो दुष्ट की कार्य में चलते हो, இந்த வசனம் ஒரு படி மேல இருக்கிறது. देखो ये वचन एक और आगे है। ஆண்டவருக்கு பயப்படுறது தான் ஞானம்ன்றாரு. देखो प्रभु से जो हम डर के चलते हो बुद्धि है, பொல்லாப்பை விட்டு விலகுவது தான் அந்த இடத்துல புத்தின்னு சொல்றது. புத்தியும் ஞானம் தான். देखो दुष्ट से हम जब बात कब अलग होते हैं वो बुद्धि बोलते हैं। பொல்லாப்பை விட்டு நம்ம விலகி வாழ்றோம்னாவே நம்ம ஞானம் உள்ளவன்னு சொல்லி தான் அர்த்தம். देखो दुष्ट की कार्य में से हम अलग होते हैं तो वही बुद्धि है। ஆகையால நமக்கு அந்த ஞானம் வேணும், அந்த ஞானத்திற்குள்ள இருக்கிற புத்தியை நமக்கு வேணும். உலகத்துல நம்ம ஞானம் உள்ளவனா வெற்றி உள்ளவனா வாழ்ந்து எல்லாவற்றிலும் மேன்மக்களா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி திட்டம், தீர்மானம். பிரியமானவர்களே, तो इसके लिए हमें बुद्धि को प्राप्त करने परमेश्वर की यही योजना है कि जो सारे कार्य में अच्छे बुद्धि से और कार्य से रहो। சங்கீதம் 119 105 வாசிங்க. देखो भजन संहिता 119 में पढ़ेंगे। Psalms 119 verse 105. உம்முடைய வசனம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. வசனம் சொல்லுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. तेरे वचन मेरे पाँव के लिए दीपक और मेरे मार्ग के लिए उजाला है। அதனால வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. இது வெளிச்சமா இருக்குன்னு நமக்கு வெளிப்படுத்துறது ஞானம் தான். इसलिए परमेश्वर का वचन जो कहता है तेरा वचन मेरे पाँव के लिए दीपक और அந்த मेरे मार्ग के ஞானத்தின் लिए இயேசு उजाला है। நமக்குள்ள இருக்கும்போது, जो बुद्धि के परमेश्वर यीशु हमारे அந்த ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள்ள जो இருக்கும்போது, बुद्धि के जो पवित्र आत्मा வசனத்தை है நேரா நம்ம வழி நடத்துறாரு. देखो वचन के अनुसार चलाते हैं। அந்த வசனத்தை படிக்கும்போது அந்த வசனம் நம்மை நடத்துகிறது. देखो वचन जब पढ़ते तो वचन के अनुसार हमें अगुवाई करती है। அநேக முறை ஜெபம் பண்ணும்போது சில வெளிப்பாடுகள் எனக்கு வரும். देखो जब प्रार्थना में तो हमें प्रकाशित मिलती है, பெரிய நம்பர்ஸ் வரும். खाली नंबर्स आएंगे। இந்த நம்பர்ஸ் 33 4 அந்த மாதிரி நம்பர் வரும். 33 4 ऐसा नंबर आएगा। அது எந்த புத்தகம் சொல்லி அந்த பேர் வரும். देखो उसमें कौन सा बुक को नाम आएगा। அவர் தேடி அதை வாசிக்கிறது எனக்கு ஏற்ற தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்கும். அதை வைத்து தியானிக்கும் என் வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆண்டவர் அந்த வார்த்தை கொண்டு என்னோட கூட பேசுவார். देखो उस वचन को जब पढ़ने में जब करता हूं वही भविष्यवाणी का वचन होगा। जब उसको मैं पढ़ूंगा तो परमेश्वर उस वचन से मेरे से बात करेंगे। தீர்க்க தரிசனம் என்பதோ அது வித்தியாசமான ஒரு விசேஷித்தமான ஞானம், தெய்வீக ஞானமா இருக்கிறது. देखो भविष्यवाणी जो है वो विशेष जो बुद्धि है परमेश्वर की ओर से आती है। பாருங்க, ஞானத்தின் முக்கியத்துவம் பாருங்க. देखो बुद्धि का मुख्यता கர்த்தருக்கு பயப்படுதல், प्रभु का डर, உண்மையான ஞானம் கடவுளுக்கு அஞ்சுவதிலிருந்து நமக்கு உண்டாக்குறது. देखो सच्चा जो बुद्धि से हम लेते परमेश्वर के साथ वो मिलाता है। ஆண்டவர் பயப்படுறவங்க அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் ஞானம். देखो जब परमेश्वर से जो डरते हैं वो इससे स्टार्ट होता है बुद्धि। தேவனிடத்து வருவது பார்க்கும்போது அது நமக்கு கிஃப்டா இருக்கு. அந்த ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட் வந்து நம்ம லைஃப் லாங் அது என்ன செய்து நம்ம விட்டு எடுக்கப்படுவது கிடையாது. நம்மோடு கூட இருந்து நம்ம நல்வழியில் நடத்துகிறதா இருக்குன்னு சொல்லி நீதிமொழிகள் 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது. देखो प्रभु के द्वारा जो आती है बुद्धि गिफ्ट के तौर पे रहता है। हम जब तक यहाँ रहते हैं तब तक वो हमारे साथ रहता है बुद्धि। அதனால தேவன் கொடுக்கிற ஞானம் வந்து சாதாரண அறிவு இல்ல. அந்த சாதாரண அறிவு இல்ல, நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்படுவதுதான் அந்த ஞானம். देखो बुद्धि हमें क्यों दिया जाता है? हम जब चलते हैं संसार के जीवन में और हमारे अकेले जीवन में जो करते हैं बुद्धि हमें देता है ताकि हम अच्छी तरीके से चल पाए। மட்டுமல்ல, இந்த ஞானம் ஒரு பாதுகாப்பு. देखो बुद्धि का एक रक्षक है। ஞானம் இருக்கிற எப்படிப்பட்ட சிக்கல்லையும் இருந்து அந்த அழகா நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். देखो बुद्धि किसके पास होगा जो किसी परिस्थिति में होंगे அவங்க சீக்கிரமா அவங்க யாரும் பனிஷ் பண்ண முடியாது. देखो इतना जल्दी उसको पनिशमेंट नहीं कर அவங்க सकते। சீக்கிரமா எந்த சிக்கல்ல மாட்டிக்க देखो மாட்டாங்க. कोई भी उलझन में नहीं फंस
फंसेंगे। ஆகையால இந்த ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியம். देखो इसलिए बुद्धि आवश्यक ஞானம் है। இருக்கிறவன் பாதுகாப்பு அவனுக்கு நிச்சயமா இருக்கும். देखो बुद्धि से जो चलता है उसको रक्षा मिलेगी। ஞானம் நம்மை வழி நடத்தி, देखो बुद्धि हमको मार्ग दिखा के, நம்மை காத்து, देखो रक्षा करके நம்மை வழி நடத்துகிறது. हमको अगुवाई करेगा। ஞானம் நம்மை வழி நடத்தி காத்து பாதுகாக்கிறது. देखो जो बुद्धि हमको रक्षा करके और अगुवाई करता है। என்று நீதிமொழிகள் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது. देखो नीति वचन 4 में कहा गया है। ஆகையால நமக்கு ஞானம் பார்த்தோம், உலகத்துல வாழ்வதற்கு ஞானம் தேவை. बुद्धि देखो हम संसार में जो जीते हैं हमें बुद्धि चाहिए। வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு ஞானம் தேவை. देखो विजय वाला जीवन बिताना है तो बुद्धि चाहिए। வாழ்நாள பாதுகாப்பு இருப்பதற்காக நமக்கு ஞானம் தேவை. देखो हम अनंत जीवन जिए जब तक रहे तब तक ஞானம் நமக்கு கண்டிப்பா தேவை. என்ன வேணாலும் நம்ம செய்த அந்த ஞானத்தை தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். देखो बुद्धि आवश्यकता है, परमेश्वर से मांग लेंगे। ஞானத்தை பெறுவது எப்படி? देखो हम बुद्धि को कैसे प्राप्त करें? இல்ல ஞானத்தை பெறுவது எப்படி? देखो बुद्धि को कैसे प्राप्त करें? தேவனை தேடும் பொழுது அந்த ஞானத்தை தருகிறார். देखो जब प्रभु को जब ढूंढते हैं प्रभु जी हमें बुद्धि देते हैं। தேவனை தேடி அவரோடு உறவாடும் பொழுது அந்த ஞானம் நமக்கு கிடைக்குது. देखो प्रभु को ढूंढ के प्रभु के साथ हम मिल जाते हैं, वो प्रभु जी हमें बुद्धि देते हैं। என்ன சொன்னா ஜெப நேரத்துல ரொம்ப நேரத்தை செலவிடுறது. देखो मतलब क्या, प्रार्थना के टाइम में हमें बिताना प्रभु के साथ। உனக்கு ஞானம் இல்லனா தேவனிடத்துல போகணும்னே தோண்டாது. देखो तेरे पास क्या नहीं, मतलब परमेश्वर के पास जाना ही नहीं अच्छा लगेगा। ஆகையால பாக்கும்போது தேவனை தேடும் பொழுது அந்த ஞானம் கிடைக்கிறது. देखो परमेश्वर को जब ढूंढते हैं तब वो बुद्धि मिलेगा। ஜெபிக்கும் போது அந்த ஞானம் जब கிடைக்கிறது. प्रार्थना करेंगे तब वो मिलेगा बुद्धि। மூன்றாவது வேதத்தை படிக்கும் போது ஞானம் கிடைக்கிறது. देखो तीसरा बाइबल वचन जब पढ़ेंगे तब बुद्धि मिलेगा। தேவனோடு உறவாட வேண்டும். परमेश्वर के साथ आना தேவனோட ஜெபிக்க வேண்டும். परमेश्वर के साथ प्रार्थना करना। ஆண்டவர் கொடுத்த வேதத்தை வாசிக்க வேண்டும். परमेश्वर जो दिया वचन இது को पढ़ना। மூணுமே ஒரு பேக்கேஜ் மாதிரி. देखो तीन एक पैकेज இதை है। நம்ம படிக்கும் போது நமக்கு ஞானம் கொடுக்கப்படும். நம்ம சொல்லுகிற வார்த்தைகளும் நம்முடைய நடக்கை நமக்கே ஆச்சரியமா இருக்கும். देखो इस पैकेज को लेके हम जब पढ़ेंगे सब करेंगे तो हमें आश्चर्य से परमेश्वर हमें चलाएंगे। இந்த ஞானமுள்ள கொண்டு போய் வனாந்தரத்துல தண்ணீர் இல்லாத காட்டுல விட்டா கூட அவங்க பொழைச்சுக்குவாங்க. देखो बुद्धि वाले जो है अगर उसको एकदम जंगल के राह में भी डाल देंगे तो भी वो जीवन बिता लेंगे। அவ்வளவு ஒரு விசேஷித்தமானது அது. देखो उतना विशेष सहल हो गए। அதனால எபேசியர் 4:15 சொல்லுகிறது. देखो एफेसियों की किताब में 5 और 14 और 15 वचन में कहा गया है। எபேசியர் 4:15 14, 15, 16, 17 4 வசனத்தை நாம் வாசிப்போம். देखो एफेसियों की किताब में 5वां अध्याय में 14 15 वचन हम पढ़ेंगे। 16 17 भी वचन पढ़ेंगे उसमें। ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஞானமற்றவர்களை போல நடவாங்க, ஞானம் உள்ளவர்களை போல கவனமா நடந்து கொள்ளும் வசனம் சொல்லு. இதில் வாசிக்கலாம். इस कारण वह कहता है, हे सोने वालों, जाग और मुर्दों से जी उठ, तो मसीह की ज्योति तुझ पर चमकेगी। इसलिए ध्यान से देखो कि कैसी चाल चलते हो, निर्बुद्धियों के समान नहीं पर बुद्धिमानों के समान चलो। अवसर को बहुमूल्य समझो, क्योंकि इन दिन बुरे हैं। इस कारण निर्बुद्धि न हो, पर ध्यान से समझो कि प्रभु की इच्छा क्या है। நாட்கள் பொல்லாதவர்களானதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களை போல இல்லாம கர்த்தருடைய சித்தம் என்று என்னது என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. ஞானமற்றவர்கள் போல நடக்க வேண்டாம் சொல்லி இந்த இடத்துல பவுல் எச்சரிக்கிறாரு. देखो निर्बुद्धि से जो रहते हैं उसके समान ना रहो, ऐसा पौल जी कहते हैं। வேதத்துல பார்க்கும்போது தேவனோடு கூட உறவாடினவர்களுக்கு விசேஷமான ஞானத்தை தேவன் கொடுத்தார் என்று பல இடங்களை நாம வாசிக்கிறோம். देखो इस बाइबल वचन में हम देखते हैं कि प्रभु के साथ जो चलते हैं तो कैसे विशेष करके बुद्धि देके परमेश्वर उनको चलाया, हम देख सकते हैं। அதுல பாத்தீங்கன்னா மிகவும் சிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. देखो उसमें श्रेष्ठ जो 3 जन है, அதுல யோசேப்பு, उसमें யோசேப்பு தேவனோடு கூட நடக்கிறவனா இருந்தான். देखो யோசேப்பு भी प्रभु के संग संग चलने वाला था, தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தான். प्रभु के डर के अंदर चलता था, தாழ்மையுள்ளவனா
உள்ளவனாய் वो இருந்தான். नम्रता से था, அவன் வந்து பணி உள்ளவனாய் இருந்தான். उनका नम्रता से सब काम करता அவனுக்கு था, விசேஷமான ஞானம் கொடுக்கப்பட்டது. उसका विशेष बुद्धि दिया गया, அந்த ஞானத்தின் மூலமா அவனுக்கு தீர்க்க தரிசன வரம் கொடுக்கப்பட்டது. देखो बुद्धि के द्वारा भविष्यवक्ता के वरदान मिले, அவன் வந்து சொப்பனங்களை காணும்படி வரம் கொடுக்கப்பட்டது. देखो सपना को देख सके सो वरदान मिले, சொப்பனங்களை விளக்கும்படியான ஞானம் கொடுக்கப்பட்டது. सपना को वाक्यता करने के लिए அந்த उसको ஞானம் दिया, எப்படியெல்லாம் யோசேப்புகளை செயல்படுது बुद्धि कैसे योसेफ के अंदर क्रिया करती है, அவனுக்கு அந்த ஞானம் முழுமையாக நிரம்பி இருந்தது. देखो उसके अंदर पूरा बुद्धि भरा, ஆனா அவன் இருந்த இடம் எங்க? பயங்கர வறட்சியான ஒரு இடத்துல देखो जहाँ रहता सूखा சிறைச்சாலையில் இருந்தான். बंदीगृह में था, அந்த சிறைச்சாலையில் இருந்தான். அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில கூட அவன் பாவம் செய்யவில்லை. தன்னை தேவனோடு கூட அவன் இணைத்துக் கொண்டிருந்தான். देखो बंदीगृह में था लेकिन उसने अपने आप को रक्षा के लिए पाप को जगह नहीं दिया, தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தான். देखो प्रभु के साथ रहता था, அதனால பார்வோனுக்கு வந்துட்டு அவனுக்கு வந்து கனவு வருது. देखो पारण का सपना, அதனால அவன் கலங்கி போயிருந்தான். देखो उसके लिए कलंकित हो गया, ஒருவனும் ஞானமுள்ளவன் இல்ல. அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தி அந்த அர்த்தத்தை புரிய வைக்க ஒருவனும் அந்த தேசத்துல இல்ல. देखो उसमें उस सपना का वाक्यता करने के लिए कोई भी नहीं था उस देश में, அநேக ஞானிகள் போல இருந்தாங்க. देखो अनेक ज्ञान बुद्धि वाले அநேக வித்வான்கள் இருந்தாங்க. अनेक विद्वान लोग थे, அநேக அறிவாளிகள் இருந்தாங்க. अनेक ज्ञान वाले அநேக थे, ஜோசியர் இருந்தாங்க. अनेक जोशी लोग थे, காலங்களில் நேரங்களில் கிரகிக்கிறவங்களா இருந்தாங்க. देखो तीन और चार चरण को बोलने वाले ஆனா थे, ஒருவனும் ஞானமுள்ளவன் இல்ல. देखो कोई बुद्धिमान वाला नहीं था, ராஜாவுக்கு உதவி செய்யும்படி ஒருவனும் ஞானமுள்ளவன் देखो இல்ல. राजा को मदद करने के लिए कोई वैसा बुद्धिमान नहीं था, பிறகு ராஜா ரொம்ப கலங்கி போயிருக்கிறார். राजा कलंकित हो गया, அப்படிப்பட்ட நேரத்துல யோசேப்பை கண்டுபிடித்து கொண்டு வருகிறார். देखो उस परिस्थिति में यूसुफ को ढूंढ के लेके आए, யோசேப்பு இடத்துல இந்த காரியத்தை தான் சொல்லப்படுது. यूसुफ के बारे में जब बोला, யோசேப்பு சொல்றான், நான் அல்ல, கர்த்தரே உங்களுக்கு வெளிப்படுத்தும். देखो मैंने नहीं, प्रभु जी आपको बताएंगे, प्रकाशित करेंगे, இதுதான் இந்த ஞானத்துடைய சிகரம். देखो यही बुद्धि का शिखर யாருக்கு है, அந்த கிருபை வரங்கள் இருக்கோ பெருமை பாராட்ட மாட்டாங்க, அவ்வளோ பணிவோடு இருப்பாங்க. देखो जिसके अंदर वरदान कृपा सब हो गया एकदम घमंड से नहीं लेंगे, नम्रता से लेंगे, அதனால வந்து பார்வன் சொல்ற, நீ இதெல்லாம் எனக்கு விரும்பிப்பேன் நம்பிக்கை இருக்கு, நீ சொல்ல நம்பது, நான் அல்ல, கர்த்தரே உங்களுக்கு அதை வெளிப்படுத்தும். देखो पारण जी उसको इस तरीके से कहते तो यूसुफ इस तरीके से कहता परमेश्वर प्रकाशित करेंगे, இந்த தெய்வீக ஞானம் நமக்குள்ள இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிறது. देखो देवी का जो ध्यान है परमेश्वर की महिमा करती है, அவ்வளவு பெருசா காமிச்சுக்கிறது. हम उनको नहीं बड़ा எந்த बनाते, சூழ்நிலையிலும் தேவனை மகிமைப்படுத்த ஆயத்தமா இருப்போம். ஞானம் நமக்கு இருந்தா देखो सारी परिस्थिति में प्रभु की महिमा करने के लिए वो बुद्धि हमेशा करेगी, சில தங்களை பெருசா வந்து பேசுவான், பெருசா பண்ணிக்கலாம். देखो कुछ लोग अपने आप को बड़ा बता देते அந்த हैं, ஞானம் யாருக்குள்ள இருக்கோ அவங்க எப்படியாவது எந்த சூழ்நிலை ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. देखो जिसके अंदर बुद्धि होगा कैसे परिस्थिति में परमेश्वर की महिमा को அவன் करेंगे, சொல்லுறான், நான் அல்ல, கர்த்தரே உங்களுக்கு देखो வெளிப்படுத்தும். यूसुफ ऐसा कहते हैं मैं नहीं, लेकिन கர்த்தரே परमेश्वर को உங்களுக்கு प्रकाशित करेंगे, மங்களகரமான பதிலை ஆண்டவர் கொடுப்பார். देखो परमेश्वर ही आपको जवाब देंगे, அழகா சொப்பனத்தை விவரிக்கிறான். देखो अच्छी तरह सपना को அழகா बताता है, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறான். अच्छी तरह समझाता है, அவங்களுடைய வார்த்தையும் அவங்களுடைய கம்பீரமும் அவங்களுடைய கான்பிடென்டான வார்த்தையெல்லாம் பார்த்து ராஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறார். देखो यूसुफ ने जिस तरीके से कॉन्फिडेंस से जो वचन को जिस तरीके से बोला वो एकदम राजा एकदम अच्छा हो गया, எங்கனா என்ட்ரிக்கு போகிறீங்களா? कहीं एंट्री में जाते हो உங்களுடைய வார்த்தைகள், आपके वचन, உங்களுடைய கான்பிடென்டா உங்களுடைய காரியங்கள், आपकी कॉन्फिडेंस की कहानी है, அந்த இடத்துல இருக்க மேனேஜர்ஸ் உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டுங்களா ஆச்சரியப்படணும். அந்த ஞானம் உங்களை வெளிப்படுத்தும். देखो उस तरीके से जो आपको इंटरव्यू में मैनेजर ने जो बुलाया बुद्धि वहां ராஜா दिखाई, பிரமித்து போய் எல்லாம் கேட்டுக்கிறாரு. देखो ब्रह्मितों में पूछते हैं वो, சொல்றான், உன்னை போல தேவனுடைய ஞானத்தை பெற்றவங்க யாரு இருக்காங்க எகிப்துல? देखो आपके समान कौन है बुद्धि का, प्रभु से बुद्धि प्राप्त किया कोई भी नहीं உடனே है, எழும்பி நின்ற ராஜா கையில இருக்க முத்திர முந்தத்தை கழட்டி யோசேப்புக்கு போட்டு அவன் கிரீடத்தை அவன் தலைமையில வைத்து என்ன செய்றான், அப்படியே பயங்கரமா தாரிஃப் பண்றாரு. देखो राजा के जो अंगूठी जो पहना था उसको निकाल के यूसुफ को दे के भयंकर उसको वो करते हैं, சிங்காசனத்துல மட்டும் நான் ராஜாவே இருப்பேன், देखो सिंहासन में राजा रहूंगा, தேசத்துல A to Z எல்லாம் பவர் நான் உனக்கு கொடுக்கிறேன். लेकिन जो राज्य में जितना भी जो पावर है आप तुझे दे दूंगा, வார்த்தையாலே ஒருவனும் கை காலோட தேசத்துல அசைக்கக்கூடாது. देखो तेरे वचन के अनुसार जो ना करे वो कोई भी ना हिला सके साथ, ஞானம் பாருங்க அவ்வளவு உயரத்துல யோசேப்பு கொண்டு देखो போய் बुद्धि किस तरीके से उसको ऊंचा அந்த ஞானம் உயரத்துல கொண்டு போது முன்பதாக அவன் பரிசோதிக்கப்பட்டான். देखो बुद्धि आने से पहले उसको बहुत परीक्षा की அவனுடைய गई, பணிவு பரிசோதிக்கப்பட்டது, उसकी नम्रता परीक्षा में அவன் गई, பரிசுத்தம் பரிசோதிக்கப்பட்டது, उसकी पवित्रता परीक्षा में गई, வறுமையில பரிசோதிக்கப்பட்டான், देखो गंगा எல்லாமையில பரிசोதிக்கப்பட்டான்.
வைக்கப்பட்டான். देखो कंगाल में उसको ஆகையால பார்க்கும்போது அவனுக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த நேரத்துல பயங்கரமான உயர்வு. इसके लिए परमेश्वर ने टाइम रखा भयंकर ஞானம் உனக்குள்ள இருக்கும்போது உன்னை பரீட்சிக்கும். देखो जब बुद्धि होगा तब से பரிசுத்தத்துல பரீட்சிக்கும். देखो पवित्रता में परीक्षा आएगी. உன்னை வந்து சகல விதமான காரியங்களை பரீட்சிக்கும். देखो सारी कार्य में परीक्षा आएगी. அந்த ஞானத்தினால் முழுமை அடைந்து பிரயாணப்பட்டு கொண்டே இருப்பீங்க. देखो उस परीक्षा में बुद्धि आएगी तो हम उसमें सफर करते चलेंगे. அப்படிதான் முழுமை அடைந்து கொண்டே இருந்தார். तो யோசேफ इस तरीके से परिपूर्ण होते कि சில நேரத்துல வறுமை நம்மை முழுமை அடைய செய்கிறது. देखो उस टाइम हमें कंगाल पर ऐसा இல்லாமை நம்மை முழுமை அடைய செய்கிறது. क्योंकि हमारे पास कुछ भी नहीं रहता ऐसा रहती है. கஷ்டமான சூழ்நிலைகள் நம்மை முழுமை அடைய செய்கிறது. देखो कष्ट के समय में ऐसा परीक्षा आ जाती है. ஊழியக்காரன் அநேக பேர் சாட்சி சொல்றத பார்க்கிறோம். இல்லாமைகள், வறுமைகள், கஷ்டங்கள் இப்படிதான் உடைய பிரயாணம் இருந்திருக்கும். देखो प्रभु के दास लोग इस तरीके से गवाह देते हमारे पास कुछ नहीं है ऐसा ही उनका सफर था. பயங்கர ஸ்டார் போல பிரகாசமா மின்னிக்கிட்டு जब இருந்தான். अभी देखो भयंकर स्टार के समान चमकते हैं. அதுபோல யோசேப்புக்கு வந்து ரதம் கொடுக்கப்பட்டது, இரண்டாவது ரதம் கொடுக்கப்பட்டது. देखो யோசேफ को दूसरा रथ दिया गया. அவன் ராஜ வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டான். और राज वस्त्र को पहन लिया. மோதிரத்தை அணிந்து கொண்டான். देखो राजा के मुकुट को पहन लिया. ராஜ கிரீடம் தலைமையில் வைக்கப்பட்டது. देखो राज का ग्रीक मुकुट दिया. ராஜா என்கிற இரண்டாவது ரதத்தை அவன் கொடுக்கப்பட்டது. देखो राजा तो दूसरे रथ में ரதத்தை கம்பீரமாய் பார்க்கும்போது எகிப்தை சுற்றி பார்க்க போகிறான். देखो गंभीर से वो पूरे यज्ञ देश को देखने के साथ हैरत में बैठे. ஒடுக்கினவங்க அவனுக்கு கீழே தான் ஆயிட்டாங்க. देखो जो जो उनको ठुकराते थे जो उनको मारते थे கம்பீரமா சுற்றி வருகிறான். गंभीरता से घूमते இந்த हुए आया. ஞானம் உன்னை கம்பீரம் உள்ளவனாக வெற்றி உள்ளவனாக நிச்சயமாய் ஒரு நாள் மாத்தும். देखो बुद्धि तुम्हें एकदम गंभीर से एकदम अच्छी तरह एकदम खड़े रह सके ऐसा आपको बदलेगा. எகிப்து தேசத்தை ஆளும்படியான அந்த அதிகாரம் அவனுடைய கையில் கொடுக்கப்பட்டது. देखो यज्ञ देश को राज्य करने के लिए अधिकार उसको दिया गया. ராஜா தலைமுறையா ராஜரீக அந்த வம்சத்துல வந்தாலும் அவனோட ராஜாவா இருந்தாலும் அவனுக்கு ஞானம் இல்ல. அவனை ஆளுகை செய்யபடி ஞானம் உள்ளவன் அவன் மேல பொருத்தப்பட்டான். देखो राजा के पीढ़ी तक मिले लेकिन उसको यूसुफ इस तरीके से बनाया वो बुद्धि से चला. எகிப்து தேசம் செழிப்பா இருந்தது. देखो यज्ञ देश रहता आराम உலகம் முழுவதுமாய் பஞ்சம் இருந்தும் எகிப்து செழிப்பா இருந்தது. सारे राज्य में एकदम आकार ले அநேக தேசத்துல அவனுக்கு ஆகாரம் கொள்ளும்படி வந்தாங்க. देखो अनेक देश में से सब लेके आए. அவன் ரொம்ப ஞானமா எல்லாவற்றையும் கையாண்டான். देखो सारी बुद्धि से उसने अच्छी तरह कामों को किया. நீ குடும்பத்தை நீ ஞானமா கையாளுறியா? देखो तुम्हारे परिवार को आप अच्छी बुद्धि உன்னுடைய से பிசினஸ் நீ சரியா கையாளுறியா? आपके व्यापार को अच्छी तरह உன்னுடைய चलाओ. வருமானத்தை சரியா கையாளுறியா? आपके जो आवक जो आती है ஞானம் இருக்கிறதா? बुद्धि है आपके. ஞானம் இருக்கிற ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஞானத்துல ஞானத்தின் ஆவியானவர், ஞானத்தின் இயேசுவானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களை ஞானத்தினால் இந்த நாம நிரப்ப போகிறார். देखो बुद्धि ना तो परमेश्वर से मांगो जो बुद्धि वाला जो यीशु मसीह हमारे साथ है पवित्र आत्मा भी साथ है. யோசேப்புனால அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பசி இல்லாம தாகம் இல்லாம எகிப்து தேசத்துல अनेक ஆண்டுகள் சுகமாய் இருந்தாங்க. देखो इस तरीके से कंगाल में था लेकिन एक देश में जब आने के बाद यीशु सब अच्छी रीति से हो. ஒருத்தருக்கு ஞானம் இருந்தா போதும் உங்க முழு குடும்பம் உங்க நிழல்ல சுகமா மகிழ்ச்சியா இருப்பாங்க. देखो परिवार में एक के अंदर कोई भी बुद्धि हो तो सब लोग अच्छी तरह से आपके साय में रहेंगे. இரண்டாவது பக்கம் சாலமோனை குறித்து பார்க்கிறோம். दूसरा सोलोमन के बारे में देखते हैं. சாலமோன் பார்க்கும்போது வந்துட்டு தாவீது அவனை வந்துட்டு அவன் அபிஷேகித்த ராஜாவாக்கி சிங்காசனத்துல உட்கார வைத்து देखो दाऊद को सोलोमन के दाऊद को अभिषेक करके सिंहासन में बिठा दिया. அவனுக்கு அரண்மனை இருந்தது. उसका भवन था. அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்தது. सब कुछ ஆனா சாலமோன் உணர்ந்தான், எனக்கு ஞானம் மட்டும் இல்லையே, காரியங்களை கையாளுறதுக்கு ஞானம் இல்லைன்னு அந்த குறைவை உணர்ந்தான். सोलोमन ने ऐसा सोचा मेरे अंदर कमी घटी बुद्धि नहीं है मेरे अंदर. அந்த குறைவை நம்ம உணர்ந்தோம்னா ஆண்டவரிடத்துல நம்ம போகணும். देखो कमी ऐसा हमारे अंदर आके परमेश्वर के पास आना है. உள்ளத்துல ஆண்டவர் ஏதாச்சும் கேட்டானா ஞானத்தை தான் வேணும் கேட்பேன்னு சொல்லி அவன் கற்பனை செய்து கொண்டிருந்தான். देखो परमेश्वर ऐसा पूछेंगे मैं मुझसे तो इसमें मांगूंगा बुद्धि दो परमेश्वर. சொப்பனத்துல ஆண்டவர் வந்து கேக்குறாரு. देखो सपना से मांगते हैं. சாலமோனே நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். सोलोमन आपसे मैं प्रेम करता हूं. என்ன கேட்டாலும் கொடுப்பேன். तू जो मांगेगा मैं दूंगा. வெள்ளி பணம், வெள்ளி வேணுமா, பொண்ணு வேணுமா, பணம் வேணுமா, என்ன வேணும், கனம் வேணுமா, மகிமை வேணுமா, சத்துருடைய ஜீவன் வேணுமா, என்ன வேணாலும் கேளு நான் கொடுக்கிறேன். देखो धन संपत्ति शत्रु का जीवन चाहिए सब जो तू मांगेगा मैं दूंगा परमेश्वर ऐसा कहते सोलोमन से. சாலமோன் அது எதுவுமே கேட்கல. सोलोमन ने सब नहीं मांगा. ஏன்னா அவன் கேட்டது அதோட விலை உயர்ந்ததை கேட்டான். तो सोलोमन उससे भी बढ़कर मांगा. ஆண்டவர்கிட்ட ஒரு தரிசனமாகி என்ன வேணும்னு கேட்டா, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கொடுத்துருங்க, எனக்கு ஒரு கப்பல் கொடுத்துருங்க,
ஒரு தனி ஃப்ளைட் கொடுத்துருன்னு கேட்காதீங்க, ஞானத்தை தாங்க சார்பன மொழியை கேளுங்க. देखो परमेश्वर आपको दर्शन दे तो परमेश्वर जैसा मत मांगना, घर तो बात वैसा नहीं, सोलोमन के समान बुद्धि मांगना, ऐसा करना। அதெல்லாம் வேண்டாண்டவே, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க, தேச ஜனங்களை செம்மையாய் நடத்தபடி எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. देखो सोलोमन इस तरीके से बोलता वो सब नहीं चाहिए, मुझे ज्ञान बुद्धि दो ताकि मैं सारे राज्यों में चला पाऊं, मेरे राज्य को। ரொம்ப பிரமித்து போறார், ஆச்சரியமா இருக்கு. परमेश्वर उन्हीं तो क्या आश्चर्य हो गए, இப்படி பொருளாசை இல்லாதவனா, சத்துரு பழிவாங்குற எண்ணம் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறானே. देखो चीज वस्तु की इच्छा नहीं, वो सब कितना अलग प्रकार का है ये। என்னுடைய ஜனங்களை நடத்த ஞானத்தை கேட்கிறேன். देखो मेरे लोगों को चलाने के लिए बुद्धि मांग रहा है। உனக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடு. देखो बुद्धि वाला हृदय दे। உனக்கு முன்பதான் உன்னை போல இருந்ததில்ல, உனக்கு பின்பதான் இருக்க போறதில்ல. देखो आगे भी नहीं पीछे भी नहीं, பயங்கரமான ஞானத்தினால் நிரப்பிட்டார். भयंकर बुद्धि से भरा। சாலமோனுடைய ஞானத்தை பார்க்க வெளி தேசத்திலிருந்து अनेक தேசங்கள் அவனை பார்க்கும்படி வருகிறார். देखो सोलोमन की बुद्धि को देखने के लिए अनेक देश में से आते उसको देखने के அவனுக்கு लिए। இருந்த ஞானத்தினால தேசத்தை சமாதானமாய் 40 ஆண்டுகள் வந்து தேசத்தை நடத்தினான். देखो सोलोमन के अंदर बुद्धि था, इसके लिए 40 साल तक अच्छी तरह राज्य चलाया। குடும்பத்தை ஞானமுள்ள வாழ்நாளெல்லாம் நீங்க நடத்தி முடிக்கணும், உங்க பிசினஸ் நடத்தி முடிக்கணும், உங்க ஊழியத்தை நடத்தி முடிக்கணும்னா இந்த நாள்ல தேவனிடத்துல ஞானத்தை கேளுங்க. சாணமலை போலவே நீங்க கேட்கும்போது ஆண்டவர் இல்லைன்னு சொல்லாம ஞானத்தினால் உங்களை நிரப்ப அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். देखो आपके व्यापार में, आपकी नौकरी में, आपके परिवार में अच्छी तरह सक्सेसफुल होना है तो आज के दिन परमेश्वर सोलोमन ने जैसा बुद्धि मांगा ऐसा परमेश्वर से ஒருவருடைய ஞானத்தினால தேசம் முழுவதும் 40 ஆண்டுகள் மிகுந்த சமாதானமா இருந்துச்சு. देखो एक दिन वो सोलोमन के द्वारा 40 साल तक अच्छी तरह समाधान से राज्य चला उसका। உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்கா? आपके घर पे समाधान है, உங்க பிசினஸ்ல சமாதானம் आपके இருக்கா? व्यापार में समाधान है कि नहीं, நீங்க செய்கிற காரியத்துல சமாதானம் இருக்கா? आप जो काम करते हैं उसमें समाधान है कि உங்க नहीं, ஊழியத்துல நிம்மதி இருக்கா? क्या आपके सेवकाई में समाधान है, நீங்க நடத்துற சபையில நிம்மதி இருக்கா? क्या आप जो चलाते हो समाधान है क्या? समाधान है। சமாதானமாய் நடத்தும்படிக்கு தேவனிடத்துல ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். तो वो समाधान से चलने के लिए परमेश्वर से बुद्धि मांगेंगे। மூன்றாவது பக்கம் தானியேலை குறித்து பார்க்கிறோம். इसे दानियेल के बारे में देखते हैं। தானியேலுக்கு பயங்கரமான ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். देखो दानियेल को भी भयंकर परमेश्वर ने बुद्धि दी थी। அதனால நேபுகாத்நேச்சார் பார்க்கும்போது ஒரு சொப்பனத்தை கண்டு கலங்கி போயிருந்தார். देखो नेबूकदनेस्सर जो राजा था वो एक सपना को देख के कलंकित हो गए थे। அப்ப ஞானம் உள்ளவங்க யாரா இருந்தாங்க கூட்ட அங்கே பாபிலோன் தேசத்துல யாரும் இல்ல. देखो उस जगह पे बाबिलोन राज्य में भी कोई बुद्धि वाला नहीं था। கடைசியா தானியேல் அழைக்கப்படுகிறார். लास्ट में दानियेल बुलाए गए। தானியேல் எல்லா சொப்பனத்தை சொல்லி அதன் அர்த்தத்தை சொல்லி காரியங்கள் எல்லாம் சொல்றார். ராஜா என்ன வந்துட்டு கண்டிப்பாரு என்ன தண்டிப்பார் நினைக்கல, உள்ளதை உள்ளவனமாக ஞானம் உள்ளவராக அந்த காரியங்களை வெளிப்படுத்தினார். देखो दानियेल इस तरीके से नहीं डरा, लेकिन वो डांटेंगे कुछ बोलेंगे इस तरीके से राजा से नहीं डरा, जो था वो उसने बोल दिया राजा को। ஆகையால தானியேலும் பாபிலோன் தேசத்துடைய பிரைம் மினிஸ்டரா அவர் தேசத்தை ஆளுகை செய்தார். देखो दानियेल भी उस बाबिलोन राज्य में एक प्राइम मिनिस्टर राज्य करके से आए। ஞானம் உள்ளவர்களுக்கு ராஜாக்களே பயப்படுவாங்க. देखो बुद्धि वाले जो राजा लोग डरेंगे, ஞானம் உள்ளவர்களுக்கு வசதியானவங்களே பயப்படுவாங்க. बुद्धि वाले जो रहेंगे जो धनवान, ஏன் அந்த ஞானம் அவ்வளோ காஸ்ட்லி, அவ்வளோ பிரஷியஸ் அது. देखो जो बुद्धि है इतना कॉस्टली है, वो भी है। அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். देखो वो बुद्धि देने के लिए परमेश्वर तैयार है आपको देने के लिए। ஞானமான இயேசுவான புதிய ஏற்பாட்டுல பூமிக்கே அவர் இறங்கி வந்தார். देखो उस बुद्धि को देने के लिए परमेश्वर नीचे उतर के आया इस संसार அப்படி में। ஞானத்தை சோதிக்கும்படி பல கேள்விகளை கேட்கிறார். देखो बुद्धि को परीक्षा करने के लिए बहुत सवाल पूछते हैं। ஒவ்வொரு காரியத்துக்கு ஞானமுள்ள பதிலை கொடுத்தார். देखो सारी कार्य में बुद्धि से जवाब அவருடைய दिया। வார்த்தையினால ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு देखो उनके वचन में तो आश्चर्य हुए लोग। அந்த ஞானமுள்ள இயேசுவானத நம்ம மத்தியில இந்த நாள்ல வாசம் பண்ணி वो கொண்டிருக்கிறார். बुद्धि वाले परमेश्वर यीशु हमारे अंदर विश्वास करते हैं। அவர்கள் ஞானமாய் பிரவேசிக்க விரும்புகிறார். देखो बुद्धि से प्रवेश करना चाहते நீ हैं உண்மையாக தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தா, कि आप सच्चे से परमेश्वर நீ के தேவனோடு உறவாடுகிறவனாய் कि இருந்தா, परमेश्वर के साथ रहे तो நீ मिला தேவனை தேடுகிறவனாய் இருந்தா, परमेश्वर को ढूंढते நீ हो, ஜெபிக்கிறவனாய் இருந்தா, आप प्रार्थना करने वाले வேத हो, வசனத்தை நேசித்து வாசிக்கிறவனாய் இருந்தா, बाइबल वचन को प्रेम करके पढ़ते हो। ஞானமாக இயேசு உங்களுக்குள்ள வருவார். देखो बुद्धि वाले प्रभु यीशु मसीह के अंदर आते ஞானம் हैं। உங்களுக்குள்ள வரும்போது நீங்க अनेक காரியத்தை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுவீங்க, ஆளுகை செய்வீங்க. देखो प्रभु की बुद्धि आपके अंदर आएगी तो अच्छी रीति से आप अगुवाई करोगे, आप चलोगे। ஆளுமையின் ஆவியானவர், அந்த ஆளுமையின் இயேசுவான நமக்குள்ள வரும்போது நாம் ஒரு வித்தியாசமான நபர்களா மாறிடுவோம். देखो राज्य करने वाली जब आत्मा हमारे अंदर आ जाएगी तो हम अलग प्रकार से राज्य करेंगे। நீங்க ஒரு காரியத்துக்காக வேற இடத்துல போக வேண்டிய அவசியம் இல்லை. வேறொருத்தங்க காரியம் குழப்பமான காரியங்களுக்காக உங்களை தேடி வருவாங்க. देखो आप कोई कार्य को ढूंढ के नहीं जाते, लेकिन जो दूसरे उलझन में होंगे वो ढूंढ के आपके पास आएंगे। இயேசுவான சொன்னா நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, देखो प्रभु यीशु मसीह ने कहा आप संसार की நீங்க ज्योति हो। உலகத்துக்கு உப்பா देखो இருக்கிறீங்க. आप संसार के नमक हो। இதனுடைய அர்த்தம் என்ன? इसका अर्थ क्या है? உப்பை
வெளிச்சத்தை தேடி வருவது போல ஞானமுள்ள உன்னை தேடி ஜனங்க வருவாங்க. देखो प्रकाशित को नमक को ढूंढ के जैसे आए ऐसा बुद्धि को ढूंढ के तेरे पास आएंगे। உங்க குடும்பத்தை அவ்வளவு ஞானமா நடத்துறீங்களே, எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. देखो आपके परिवार को बुद्धि से चलाते हैं, हमें भी सिखाओ। உங்க சபையை ஞானமா நடத்துறீங்களே, எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க देखो கேட்பா. आपके कलीसिया को बुद्धि से चलाते हैं, हमें भी உங்க सिखाओ। பிசினஸ் இவ்வளவு ஞானமா சக்சஸா நடத்துறீங்களே, எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. देखो आपके व्यापार इतना सक्सेसफुली होता है, तो हमें भी सिखाओ। அப்ப நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், நம்முடைய காரியத்தை சொல்லக்கூடாது, கர்த்தருடைய நாமத்தை देखो மகிமைப்படுத்தணும். तब हमारे नाम की महिमा नहीं करनी, परमेश्वर की नाम की महिमा करनी है। ஆவியானவர் ஆசீர்வாடி देखो ऐसे का पवित्र आत्मा मंडरा रही है, இயேசுவான ஆசீர்வாடி अभी கொண்டு यीशु मसीह मंडरा रहे हैं। ஏக தேவன் நம்மத்தில் ஆசீர்வாடி ये कहता परमेश्वर हमारे बीच में தேவ है, தூதர் நம்மத்தில் ஆசீர்வாடி दूत हमारे बीच में है। உங்களை இந்த நாளிலே ஞானத்தினால நிரப்பும்படியான வார்த்தையை உங்கள் மத்தியில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். देखो आज के दिन परमेश्वर आपको बुद्धि से भरे, इसके लिए आपको लेके आए हैं। நீங்க விசுவாசிக்கிறீங்க. कितने लोग विश्वास करते हैं? ஆண்டவர் உங்களை ஞானத்தினால் நிரப்பும்படியான வார்த்தையை உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார் சொல்லி எத்தனை பேர் कितने விசுவாசிக்கிறீங்க? लोग विश्वास करते हैं? परमेश्वर को कैसे कितने लेके आए, बुद्धि की देते हैं, परमेश्वर की नाम की நம்ம महिमा எல்லாரும் करो। முழங்கால் படிட்டு ஞானத்துக்காக நாளில் நம்ம ஜெபிக்கிறோம். என்னுடைய ஜனங்கள் ஞானத்தினால நிரம்பி இருக்கிறாங்க சொல்லி நம்மை குறித்த தேவன் ஆச்சரியப்படும்படிக்கு இந்த நாளில் நாம முழங்கால் படிடுவோம். இந்த ஞானத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஆண்டவரே ஞானத்தினால நிரப்புங்க, ஞானத்தினால நிரப்புங்க என்று சொல்லுகிறேன். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா, என நினைச்சா ஆசீர்வாதம் தான், இங்க மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம்தான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு தெரியும். உடைந்த பாத்திரம்தான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு தெரியும். உதவாத எண்ணி நீர் உதவாதீர், நீங்க இல்லாமல் எப்பொழுது பிடியாதே. உதவாத எண்ணி நீர் உதவாதீர், நீங்க இல்லாமல் எப்பொழுது பிடியாதே. நீங்க இல்லாமல் எப்பொழுது பிடியாதே. நீங்க இல்லாமல் எப்பொழுது பிடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா எல்லாருக்கே விசுவாசமா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா
திரியேக தேவனாய் நம்மத்தில் ஆசைப்பாடி கொண்டிருக்கிறார். ஞானம் இல்லாததுனால் அநேக காரியங்கள் குழப்பமாய் முடிந்ததாம். ஞானம் இல்லாததால் உன் வாழ்க்கை தோல்வியாய் முடிந்ததாம். வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறாயாம், வாழ்க்கையில தவித்துக் கொண்டிருக்கிறாயாம். இந்த நேரத்தில் தேவன் ஞானத்தை கொடுக்கும்படியுடைய ஒரு சமூகத்தில் வந்திருக்கிறார். சாலமோனை கேட்பது போல உன்னிடத்தில் கேட்கிறார், மகனே உனக்கு என்ன வேணும் கேள். பணமா, பொருளா, வெள்ளியா, சத்துடைய ஜீவனா, சொத்து சுகமா, எது வேணும்? ஆண்டவருடைய கேளுங்க. எனக்கு ஞானத்தை தாங்கப்பா. ஞானம் உள்ள இருதயத்தை தாங்க சிவாமி. ஞானம் இல்லாததுனால நான் தோல்வி அடைஞ்சு போயிட்டேன். என் முகம் வெட்கப்பட்டு போய்விட்டது. அநேக இடங்களில் முகக்கு புற விழுந்து ஆண்டவரே, இடைக்காலிகளை தோல்வி ஏற்பட்டு ஆண்டவரே, எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே, வெற்றிக்கு நேராக என்னை நடந்து ஆண்டவரே சொல்லி கேளுங்க. ஞானத்தின் ஆவியானவர், ஞானத்தின் இயேசுவானவர், ஞானத்தின் பிதாவானவர் நம் மத்தியில் ஆசைப்பாடி கொண்டிருக்கிறார். அவரை தரம் ஒவ்வொரு தலைமையிலாம் வந்து கொண்டிருக்கிறது. தாழ்மையோடு கூட ஞானத்தை கேளுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஞானத்தை கேளுங்க. இந்த நாளிலிருந்து தேவன் ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படும்படி தேவன் கடந்து வந்திருக்கிறார். கேளுங்க, எல்லாரும் உள்ளத்துல விசுவாசமா கேளுங்க. ஆண்டவர் ஞானத்தை தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாள் முதல் வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த நாள் முதல் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இந்த நாளிலிருந்து இருந்த வாழ்க்கை பிரயாணம் வேறு விதமாய் மாறப்போகிறது. இந்த நாளிலிருந்து உங்களுடைய யோசனைகள் மாறப்போகிறது. உங்களுடைய சிந்தனைகள் மாறப்போகிறது. உங்களுடைய திட்டங்கள் மாறப்போகிறது. உங்களுடைய தீர்மானங்கள் மாறப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. ஞானத்தின் பிதாவானவரே, திரியேக தேவனே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியப்படுகிறது. என்னுடைய ஜனங்கள் ஞானத்தை பெற்றிருக்கிறாங்க. தேவனுடைய ஞானம் அவர்களுக்கு இருக்கிறபடினால் அவங்கெல்லாம் விசேஷித்தமானவங்க. நாளில் உடைய வலது கரத்தை தலைமையில வைத்துக் கொண்டு நான் சொல்றது சின்ன ஒரு ஜெபத்தை விசுவாசத்தோடு செய்ய. ஆனால் நீர் முழங்கால் படிட்டு பயத்தோடு பக்தியோடு தாழ்மையோடு பணியோடு நீங்க கேட்பீங்கன்னா ஆண்டவங்க நாளில் ஞானத்தின் ஆவினால் உங்களை நிரப்ப ஞானம் உங்களை இருதயத்தை கொடுக்க பலமில்லவராக இருக்கிறார். படிக்கிற பிள்ளைகளானாலும் சரி, குடும்பத்தை நடத்தவர்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, உடைய வலது கரத்தை தலைமையில வைத்துக் கொண்டு இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அன்புள்ள ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஞானமாகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். நீ ஒரு ஞானமுள்ள கல்லா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஞானமுள்ள கல்லை அணியும் போது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று விரும்புகிறாங்க. இந்த நேரத்தில் ஞானமாக உண்மை நாங்கள் அணிந்து கொள்ள விரும்புகிறோம். சத்தமா சொல்லுங்க, ஞானத்தை தாங்கப்பா. எங்களுக்கு ஞானத்தை தாங்க. எங்கள் குடும்பத்தை நடத்த, ஊழியத்தை செய்ய, வியாபாரத்தை செய்ய, குடும்பத்தில் வெற்றி உள்ளவங்களா வாழ எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கப்பா. ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. யாக்கோபு 1:5 நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. நீங்க எனக்கு கொடுத்தீங்க விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். தேவ ஞானத்தை கொடுத்தபடி நாள கரங்களை ஞானத்தை கேட்கிறோம்.
கிருபையில நல்ல ஆண்டவரே கொடாதபடி நன்றி. இந்த நாளிலே வேத வசனத்தை ஆண்டவரே வித்தியாசமான விதத்திலே எங்களுக்கு போதித்தீரப்பா. நாங்கள் ஆண்டவரே ஒன்றும் அறியாமல் இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு ஞானம் தேவை என்பதை அறிந்த இந்த நாளிலே ஒவ்வொருத்தருக்கும் சுவாமி இந்த ஞானத்தின் போதனையை நீர் எங்களுக்கு கொடுத்தபடி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இனி ஒருபோதும் பிள்ளைகள் தோல்வி அடையாதபடி வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு தாழ்மையோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு சகல காரியங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தபடி இந்த நாளிலே ஞானமுள்ள இருதயத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் தந்தபடி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Thank you Lord. Thank you so much for your wisdom Lord. ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை நீ கொடுத்தபடி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஜனங்களும் ஞானம் உள்ளவர்களாக நடந்து உலகத்தில் வெற்றி உள்ளவர்களாக இருந்து நாங்கள் ஆளுமை சீக்கிரவர்களாக இருக்கும்படி அப்பா இந்த நேரத்தில் கர்த்தாவே ராஜா விசேஷத்தமான ராஜ்ஜீக ஆசாரிய கூட்டமாக இருக்கும்படி விசேஷத்தமான அபிஷேகத்தை ஆண்டவரே எங்க மேல ஒவ்வொரு மேல நீங்க பொழிந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். கொடி நன்றி அப்பா. என் பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்திற்காங்க, வேலை செய்யும் ஏற்ற ஞானத்திற்காங்க, குடும்பத்தை நடத்துகிற பெண்கள் ஏற்ற ஞானத்திற்காங்க, வேலை செய்வதற்கு வியாபாரம் செய்வதற்கு சகல ஊழியத்தை செய்வதற்கு எல்லாருக்கும் ஏற்ற ஞானத்தினால் நிரப்பலாம். நீங்க கொடுத்து எழுப்பி சுவாசிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கை இந்த நாள் முதல் நீங்க மாற்றினதுக்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லா மக்களுமே செலுத்துகிறோம். நாங்கள் சிறுவ நீங்க பெருக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்காக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் சந்தோஷம் இன்று விட சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாம் பரிசுத்தவான்கள் என்றும் என்றுமே தான் இருப்பதா. ஆமென். Hallelujah. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.